ஆண்டவர் நோக்கி நாம் தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நேரத்திற்காக உம்முடைய நாமத்தை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தருடைய பெரிதான கிருபையும் இரக்கமும் எங்கள் மேல் விளங்கும்படி எங்களுடைய சகல பிரயாசங்களையும் ஆண்டவரே ஆசீர்வதிக்கும் நல்ல தேவனாகிய கர்த்தருடைய கரங்களுக்குள் எங்களையும் எங்களுடைய சகல பிரயாசங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். நாமத்தின் மகிமையான காரியங்களை இனி வரக்கூடிய ஒவ்வொரு வேளையிலும் நாங்கள் பிரத்யேகமாய் கண்டு உணர ஆவியானவராகிய கர்த்தர் ஏற்ற இரக்கங்களை தந்து நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய கரங்களுக்குள் எங்களையும் எங்களுடைய சகல பிரயாசங்களையும் ஒப்புக் கொடுக்கிறோம். நீரே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும், நீரே உம்முடைய வல்லமையுள்ள காரியங்களை விளங்க பண்ண வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அருமை பிதாவே, ஆமென். பாடல் புஸ்தகத்திலே 175வது பாடல், சாங் நம்பர் 175, 175வது பாடல். கர்த்தரின் கை குறுகவில்லை, கர்த்தரின் வாக்கு மாறிடவே, சுத்தர்களாய் மாறிடவே சுதனருள் புரிந்தனரே. சுத்தர்களாய் மாறிடவே சுதனருள் புரிந்தனரே. விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான். விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான். நெஞ்சமே நீ அஞ்சிடாதே, தஞ்சம் இயேசு உன்னரணே. தம் ஜனத்தை சீக்கிரமாய் தம்முடன் சேர்த்துக் கொள்வார். தம் ஜனத்தை சீக்கிரமாய் தம்முடன் சேர்த்துக் கொள்வார். விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான். விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான். திருச்சபையே கிரியை செய்வாய், திவ்ய அன்பில் பெருகிடுவாய். தலைமுறையாய் தலைமுறையாய் தழைத்திடருள் புரிவாய். தலைமுறையாய் தலைமுறையாய் தழைத்திடருள் புரிவாய். விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான். விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழை
மேகம் போன்ற வாக்கு தத்தம் சூழ நின்றே காத்திருக்க விசுவாசத்தால் உரிமை கொள்வாய் விரைந்து முன்னேறிடுவாய் விசுவாசத்தால் உரிமை கொள்வாய் விரைந்து முன்னேறிடுவாய் விசுவாசியே நீ பதறாதே விசுவாசியே நீ கலங்காதே விசுவாசியே நீ பதறாதே விசுவாசியே நீ கலங்காதே விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான் விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான் பரிசுத்த ஆவியானவரே பரிசுத்த பாதையில் நடத்திடுவார் கிருபையிலே வளர்ந்திடுவோம் வரங்களை நாடிடுவோம் கிருபையிலே வளர்ந்திடுவோம் வரங்களை நாடிடுவோம் விசுவாசியே நீ பதறாதே விசுவாசியே நீ கலங்காதே விசுவாசியே நீ பதறாதே விசுவாசியே நீ கலங்காதே விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான் விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான். பாடல் புஸ்தகத்திலே 220வது பாடல், சாங் நம்பர் 220. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் விசுவாசியை பதறாதே விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் விசுவாசியை பதறாதே கலங்காதே திகையாதே விசுவாசியே கலங்காதே திகையாதே விசுவாசியே கல்வாரி நாயகன் கைவிடாரே கல்வாரி நாயகன் கைவிடாரே விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் விசுவாசியை பதறாதே விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் விசுவாசியை பதறாதே. பசிதனில் வாடினாலும் கோடும் வறுமையில் உழன்றாலும் கடும் பசிதனில் வாடினாலும் அன்று ஏலியாவை போஷித்தவர் இன்று உன் பசியாற்றிடாரோ அன்று ஏலியாவை போஷித்தவர் இன்று உன் பசியாற்றிடாரோ கலங்காதே திகையாதே விசுவாசியே கலங்காதே திகையாதே விசுவாசியே கல்வாரி நாயகன் கைவிடாரே கல்வாரி நாயகன் கைவிடாரே விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் விசுவாசியை பதறாதே விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் விசுவாசியை பதறாதே.
பாசத்தால் உன்னை சோதிப்பாரே, பெரும் நோய்களில் கலங்கிடாதே. பாசத்தால் உன்னை சோதிப்பாரே, தீமிர்வாதத்தால் அசைவற்றவன் தேவதயவினால் நடக்கலையோ. தீமிர்வாதத்தால் அசைவற்றவன் தேவதயவினால் நடக்கலையோ. கலங்காதே திகையாதே விசுவாசியே, கலங்காதே திகையாதே விசுவாசியே, கல்வாரி நாயகன் கைவிடாரே, கல்வாரி நாயகன் கைவிடாரே. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியை பதறாதே. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே பதறாதே. அந்த பாசங்கள் அறுத்திட்டாலும், தந்தை தாய் உன்னை வேறுத்திட்டாலும், வந்த பாசங்கள் அறுத்திட்டாலும், நிந்தை தாங்கிட்ட தேவன் உன்னை சொந்த கரங்களால் அணைத்துக் கொள்வார். நிந்தை தாங்கிட்ட தேவன் உன்னை சொந்த கரங்களால் அணைத்துக் கொள்வார். கலங்காதே திகையாதே விசுவாசியே, கலங்காதே திகையாதே விசுவாசியே, கல்வாரி நாயகன் கைவிடாரே, கல்வாரி நாயகன் கைவிடாரே. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியை பதறாதே. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியை பதறாதே. வீரர் வசை கூறி துன்புறுத்தி இல்லாததை சொல்லும் போது, வீரர் வசை கூறி துன்புறுத்தி இல்லாததை சொல்லும் போது, நீ மகிழ்ந்து களி கூறு, உன் கை மாறு மிகுதியாகும். நீ மகிழ்ந்து களி கூறு, உன் கை மாறு மிகுதியாகும். கலங்காதே திகையாதே விசுவாசியே, கலங்காதே திகையாதே விசுவாசியே, கல்வாரி நாயகன் கைவிடாரே, கல்வாரி நாயகன் கைவிடாரே. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியை பதறாதே. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே பதறாதே. பாடல் புஸ்தகத்திலே 255வது பாடல், சாங் நம்பர் 255, 255. கர்த்தரை நம்பியே ஜீவிப்போ, கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம்.
ஜீவதேவன் பின் செல்லுவோம், ஜீவ ஒளிதனை கண்டடைவோம். ஜீவதேவன் பின் செல்லுவோம், ஜீவ ஒளிதனை கண்டடைவோம். மனதின் காரிருள் நீங்கிடவே மாசமாதானம் தங்கும். மனதின் காரிருள் நீங்கிடவே மாசமாதானம் தங்கும். கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். உண்மை வழி நடந்திடும் உத்தமனுக்கின்றும் கர்த்தர் துணை. உண்மை வழி நடந்திடும் உத்தமனுக்கின்றும் கர்த்தர் துணை. கண்கள் அவன் மீது வைத்திடுவார், கருத்தாய் காத்திடுவார். கண்கள் அவன் மீது வைத்திடுவார், கருத்தாய் காத்திடுவார். கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். உள்ளமதின் பாரங்களை ஊக்கமாய் கர்த்தரிடம் சொல்லுவோம். உள்ளமதின் பாரங்களை ஊக்கமாய் கர்த்தரிடம் சொல்லுவோம். இக்கட்டு நேரத்தில் கூப்பிடுவோம், இயேசு வந்தாதரிப்பார். இக்கட்டு நேரத்தில் கூப்பிடுவோம், இயேசு வந்தாதரிப்பார். கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். அன்பு மிகும் மண்ணலிவர் அருமை இயேசுவை நெருங்குவோம். அன்பு மிகும் மண்ணலிவர் அருமை இயேசுவை நெருங்குவோம். தம்மண்டை வந்தோரை தள்ளிடாமல் தாங்கி அணைத்திடுவார். தம்மண்டை வந்தோரை தள்ளிடாமல் தாங்கி அழைத்திடுவார். கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும். கை
கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். நீதிமானின் சீரசின் மேல் நித்திய ஆசீர் வந்திறங்குமே. நீதிமானின் சீரசின் மேல் நித்திய ஆசீர் வந்திறங்குமே. கிருபை நன்மைகள் தொடருமே, கேட்பது கிடைக்குமே. கிருபை நன்மைகள் தொடருமே, கேட்பது கிடைக்குமே. கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். கேட்ட இன்பங்களை நம்மை விட்டு முற்றும் அகற்றுவோம். இம்மை கேட்ட இன்பங்களை நம்மை விட்டு முற்றும் அகற்றுவோம். மாறாத சந்தோஷம் தேடிடுவோம் மறுமை ராஜ்யத்தில். மாறாத சந்தோஷம் தேடிடுவோம் மறுமை ராஜ்யத்தில். கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 75வது அதிகாரம். தேவனாகிய கர்த்தர் தாமே இந்த சங்கீத வாக்கியங்களின் மூலம் நம்மோடு பேசி அறிவை உணர்த்தும்படி தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபித்து தொடர்ந்து நாம் யாவரும் எழுந்து நின்று இந்த சங்கீதத்தை ஆராதனையோடு இணைந்து நாம் வாசிப்போம். சங்கீதங்களின் புஸ்தகம் 75வது அதிகாரம். கர்த்தராகிய தேவன் தாமே இந்த சத்திய வேத வசனங்களின் மூலம் நம்மோடு பேசும்படி தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளிலும் நேரத்திலும் உம்மால் எழுதி கொடுக்கப்பட்ட சத்திய வேத எழுத்துக்களுக்காக நன்றி. இவைகளை வாசிக்கவும் அறியவும் உணரவும் சகல பாக்கியங்களையும் நன்மைகளையும் தடையில்லாமல் எங்கள் வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ளவும் ஆவியானவராகிய கர்த்தர் ஏற்ற வல்லமையான காரியங்களை தந்து நீர் எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய கரங்களுக்குள் எங்களுடைய சகல காரியங்களையும் ஒப்புக் கொடுக்கிறோம். நீரை ஆசீர்வதியும், நீரே உம்முடைய நல்ல நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். எழுந்து நின்று 75வது சங்கீதத்தை ஆராதனையோடு இணைந்து வாசிப்போம். உம்மை துதிக்கிறோம் தேவனே, உம்மை துதிக்கிறோம். உமது நாமம் சமீபமாயிருக்கிறது என்று உமது அதிசயமான கிரியைகள் அறிவிக்கிறது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நியமிக்கப்பட்ட காலத்திலே யதார்த்தமாய் நியாயம் தீர்ப்பேன்.
அல்லேலூயா 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 அல்லேலூயா. பூமியானது அதன் எல்லா குடிகளோடும் கரைந்து போகிறது, அதன் தூண்களை நான் நிலைநிறுத்துகிறேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. வீம்புக்காரரை நோக்கி வீம்பு பேசாதீங்கள் என்றும், துன்மார்க்கரை நோக்கி கொம்பை உயர்த்தாதிருங்கள் என்றும் சொன்னேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. உங்கள் கொம்பை உயரமாய் உயர்த்தாதிருங்கள், எருமாப்புள்ள கழுத்துடையவர்களாய் பேசாதிருங்கள். அல்லேலூயா 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 அல்லேலூயா. கிழக்கிலும் மேற்கிலும் வனாந்தர திசையிலும் இருந்து ஜெயம் வராது. அல்லேலூயா 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 அல்லேலூயா. தேவனை நியாயாதிபதி ஒருவனை தாழ்த்தி ஒருவனை உயர்த்துகிறார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. கலங்கி பொங்குகிற மதுபானத்தினால் நிறைந்த பாத்திரம் கர்த்தருடைய கையில் இருக்கிறது, அதிலிருந்து பார்க்கிறார். பூமியில் உள்ள துன்மார்க்கர் யாவரும் அதில் வண்டல்களை உறிஞ்சி குடிப்பார்கள். அல்லேலூயா 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 அல்லேலூயா. நானோ என்றென்றைக்கும் இதை அறிவித்து யாக்கோபின் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. துன்மார்க்கருடைய கொம்புகளை எல்லாம் வெட்டி போடுவேன், நீதிமானுடைய கொம்புகளோ உயர்த்தப்படும். அல்லேலூயா 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 அல்லேலூயா
கோடி வார்த்தைகள் நான் கேட்ட போதும் இயேசுவே நீர் பேசும் ஒரு வார்த்தை போதும். பல கோடி வார்த்தைகள் நான் கேட்ட போதும் இயேசுவே நீர் பேசும் ஒரு வார்த்தை போதும். 1000 ஜீவன் உயிர் வாழுமே, 1000 ஜீவன் உயிர் வாழுமே, உம் வார்த்தையில் உண்டு அற்புதமே, உம் வார்த்தையில் உண்டு அற்புதமே. நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. கல்லுக்குள் தேரையை வைத்தவர் நீ, அதுக்குள்ளும் ஜீவனை தந்தவர் நீ. கல்லுக்குள் தேரையை வைத்தவர் நீ, அதுக்குள்ளும் ஜீவனை தந்தவர் நீ. உமையன்றி அணுவேதும் அசையாதையா, உமையன்றி அணுவேதும் அசையாதையா, உம் துணையின்றி உயிர் வாழ முடியாதையா, உம் துணையின்றி உயிர் வாழ முடியாதையா. நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பே. நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பே. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. பயப்படாதே நீ மனமே, நான் காத்திடுவேன் உன்னை தினமே. பயப்படாதே நீ மனமே, உன்னை காத்திடுவேன் நான் தினமே. அற்புதங்கள் நான் செய்திடுவேன், அற்புதங்கள் நான் செய்திடுவேன், உன்னை அதிசயமாய் நான் நடத்திடுவேன், உன்னை அதிசயமாய் நான் நடத்திடுவேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை. ஆமென் ஆண்டவரே, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. யெகோவா ஈரே, எல்லாமே பார்த்துக் கொள்வே. யெகோவா ஈரே, எல்லாமே பார்த்துக் கொள்வே. கலங்கலப்பா நாங்க கலங்கலப்பா, கலங்கலப்பா நாங்க கலங்கலப்பா. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே,
கருத்தோடு துதித்திடுவே. யெகோவா நீசே என்னாலும் வெற்றி தருவே. யெகோவா நீசே என்னாலும் வெற்றி தருவே. ஸ்தோத்திரமே அப்பா ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே அப்பா ஸ்தோத்திரமே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும். எங்கள் விண்ணப்பத்தை கேட்பவர், ஹல்லேலூயா, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே. ஸ்தோத்திரம் இயேசையா, எங்கள் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே. ஸ்தோத்திரம் இயேசையா. மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே. ஐயா மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே. ஐயா அதிசயம் செய்பவரே, ஐயா அதிசயம் செய்பவரே. எங்கள் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே. ஸ்தோத்திரம் இயேசையா. திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விடமாட்டா. திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விடமாட்டா. தாங்கிடும் வேலன் தருவார், தப்பிச் செல்ல வழி செய்வார். தாங்கிடும் வேலன் தருவார், தப்பிச் செல்ல வழி செய்வார். நீ தப்பிச் செல்ல வழி செய்வார், நீ தப்பிச் செல்ல வழி செய்வார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, கலங்காதே மகனே, கலங்காதே மகளே. நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். உன் இயேசு கைவிட மாட்டார், உன் இயேசு கைவிட மாட்டார். இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். கர்த்தர் நமக்கு பாராட்டுகின்ற எல்லா நன்மையான இரக்கங்களுக்காக கர்த்தருடைய நாமத்தை வாய்களை திறந்து நாம் யாவரும் இணைந்து ஸ்தோத்தரிப்போம். நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவையும்
நன்றியோடு உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம் கர்த்தாவே. உம்முடைய இரக்கம், உம்முடைய வல்லமை, உம்முடைய ஆசீர்வாதம், உம்முடைய கிருபை எங்கள் ஒவ்வொருவரையும் தாங்கி நிறுத்துகிறதற்காக நன்றியோடு உம்முடைய நாமத்தை உயர்த்தி துதித்து ஸ்தோத்திரித்து நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் கர்த்தாவே. எத்தனை நன்மைகளை நீர் எங்களுக்காக செய்து முடித்தீரே. நாங்கள் வேண்டுகிறதற்கும் விரும்புகிறதற்கும் அதிகமான இரக்கங்களை நீர் எங்கள் வாழ்க்கையிலே காணும்படி அனுகூலமான வாசல்களை திறந்தீரே. உம் நாமத்தை உயர்த்துகிறோம் கர்த்தாவே. உம் நாமத்தை ஸ்தோத்திரிக்கிறோம். உம் நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம் கர்த்தாவே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கைவிடா தெய்வமே, கருணையின் சிகரமே, மெய்யான தெய்வமே, என் வாழ்வின் பாக்கியமே. கைவிடா தெய்வமே, கருணையின் சிகரமே, மெய்யான தெய்வமே, என் வாழ்வின் பாக்கியமே. முழந்தாள் படியிட்டு முழுவதும் தருகிறேன். நான் முழந்தாள் படியிட்டு முழுவதும் தருகிறேன். நானும் என் வீட்டாரும் உம்மையே நேசிப்போ, உமக்காய் ஓடுவோ, உந்தன் நாமம் சொல்லுவோ. நானும் என் வீட்டாரும்
அல்லேலூயா 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 அல்லேலூயா. நன்மையான இரக்கங்களை தந்த நல்ல தேவனே, இந்த நல்ல நாளிலும் உம்முடைய இனிமையான சமூகத்திலே பாடி உம் நாமத்தை ஆராதிக்கும்படியான இரக்கங்களை கிருபைகளை நீர் எங்களுக்கு தந்திருக்கிறபடினால் உம் நாமத்தை ஸ்தோத்திரிக்கிறோம். காணிக்கைகளையும் நம்மையும் ஒப்புக் கொடுக்கும்படிக்காக தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஒருமனப்பட்டு ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆண்டவருடைய பரிசுத்தமுள்ள நாமத்தினாலே காணிக்கை செலுத்தும் நல்லதொரு நேரத்தை நீர் எங்களுக்கென்று உருவாக்கி தந்து காணிக்கைகளினாலே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் முகாந்திரத்தை எங்கள் வாழ்க்கையிலே உருவாக்கி தந்த உம் நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். முழு மனதோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் நாங்கள் கர்த்தாவை படைக்கும் இந்த காணிக்கையாகிய பலிகளை நீர் அங்கீகரித்து ஏற்றுக்கொண்டு அதற்கேற்ற மகிமைகளை நீர் எங்கள் வாழ்க்கையிலே காண பண்ணி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமீன் ஆமீன். எழுந்து நின்று கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஒரு பாடலை பாடும்பொழுது நாம் காணிக்கைகளை படைக்கலாம். கடைசி கால வாலிபன் நீ நீ நீ, கர்த்தர் அழைக்கும் போர் வீரன் நீ நீ நீ, இயேசு என்னும் தளபதி முன்னே செல்ல பின்பற்றி சத்துருவை ஜெயிக்கலாம் வா வா நீ. இயேசு என்னும் தளபதி முன்னே செல்ல பின்பற்றி சத்துருவை ஜெயிக்கலாம் வா வா நீ. பின்பாரி ஆயுதம் நம் கையில் ஏந்தியே முன்னேறி செல்லுவோம் நம் இயேசு நாமத்தால். பின்பாரி ஆயுதம் நம் கையில் ஏந்தியே முன்னேறி செல்லுவோம் நம் இயேசு நாமத்தால். கடைசி கால வாலிபன் நீ நீ நீ, கர்த்தர் அழைக்கும் போர் வீரன் நீ நீ நீ, இயேசு என்னும் தளபதி முன்னே செல்ல பின்பற்றி சத்துருவை ஜெயிக்கலாம் வா வா நீ. பறக்கலாம், காற்றை கூட வேகத்தாலே நாம் வெல்லலாம். கழுகின் சட்டை தோளில் ஏந்தி வானில் பறக்கலாம், காற்றை கூட வேகத்தாலே நாம் வெல்லலாம். தேசம் எங்கும் போகலாம், தேவநாமம் சொல்லலாம். தேசம் எங்கும் போகலாம், தேவநாமம் சொல்லலாம். சாட்சியாக நாம் வாழலாம். பின்பாரி ஆயுதம் நம் கையில் ஏந்தியே முன்னேறி செல்லுவோம் நம் இயேசு நாமத்தால். பின்பாரி ஆயுதம் நம் கையில் ஏந்தியே முன்னேறி செல்லுவோம் நம் இயேசு நாமத்தால். கரையை பிடிக்கலாம், அலங்கள் யாவும் உடைத்தெறிந்து தேசம் ஜெயிக்கலாம். அலைகள் போல சீறி எழுந்து பிடிக்கலாம், அலங்கள் யாவும் உடைத்தெறிந்து தேசம் ஜெயிக்கலாம். அர்மகதோன் போரிலே சாத்தான் தலையை மிதிக்கலாம், அர்மகதோன் போரிலே சர்ப்பங்களை மிதிக்கலாம். பரலோகத்தை சுதந்தரிக்கலாம்.
வாரியாயுதம் கையில் ஏந்தியே ஏறி செல்லுவோம் நம் இயேசு நாமத்தால். வாரியாயுதம் நம் கையில் ஏந்தியே தேறி செல்லுவோம் நம் இயேசு நாமத்தால். கடைசி கால வாலிபன் நீ நீ நீ, கர்த்தர் அழைக்கும் போர் வீரன் நீ நீ நீ. இயேசு என்னும் தளபதி உன்னை செல்ல பின்பற்றி சத்துருவை ஜெயிக்கலாம் வா வா நீ. இயேசு என்னும் தளபதி உன்னை செல்ல பின்பற்றி சத்துருவை ஜெயிக்கலாம் வா வா நீ. கொடுக்கப்பட்ட காணிக்கைகளுக்காக தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவை, இந்த நல்ல நாளிலும் கர்த்தருக்கென்று காணிக்கை படைக்கும் நேரத்தை நீர் எங்களுக்கென்று உருவாக்கி தந்து, கர்த்தாவே உம்முடைய நாமத்தின் மகிமைக்கென்று படைக்கப்பட்டிருந்த காணிக்கை ஆகிய பலிகளை நீர் அங்கீகரித்து ஏற்றுக்கொண்டு அதற்கேற்ற மகிமைகளை இம்மையிலும் மறுமையிலும் நாங்கள் எங்கள் வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ள ஆவியானவராகிய கர்த்தர் கிருபைகளை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். மனுஷனுக்கென்று நாங்கள் இந்த காரியங்களை விதைக்காமல் தேவனுடைய நாமத்தின் மகிமைக்கென்று கர்த்தாவே உம்முடைய ராஜ்யத்தின் காரியங்களை பெற்றுக்கொள்ளும் முகாந்தரமாக நாங்கள் விதைத்திருக்கிறோம். அதற்கேற்ற பலன்களை நாங்கள் மறுமையிலே எங்கள் வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ள ஏற்ற கிருபைகளை வல்லமைகளை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். உட்காருவோம். பாடல் புஸ்தகத்திலே 264வது பாடல், சாங் நம்பர் 264, 264வது பாடல். கர்த்தாவே என் பலனே, உம்மில் அன்பு கூர்ந்திடுவே. கர்த்தாவே என் பலனே, உம்மில் அன்பு கூர்ந்திடுவே. துருகமும் நீ கேடகம் நீ, ரட்சண்ய கும்பும் அடைக்கலம் நீ. துருகமும் நீ கேடகம் நீ, ரட்சண்ய கும்பும் அடைக்கலம் நீ. கர்த்தாவே என் பலனே, உம்மில் அன்பு கூர்ந்திடுவே. மரணத்தின் கட்டுகள் சூழ்ந்த போதும், துச்சன பிரவாகம் புரண்ட போதும். மரணத்தின் கட்டுகள் சூழ்ந்த போதும், துச்சன பிரவாகம் புரண்ட போதும். நெருக்கத்தின் மத்தியில் குரல் எழுப்ப, நெருக்கத்தின் மத்தியில் குரல் எழுப்ப, உருக்கமாய் வந்து உதவி செய்தார். உருக்கமாய் வந்து உதவி செய்தார். கர்த்தாவே என் பலனே, உம்மில் அன்பு கூர்ந்திடுவே. தயை செய்பவனுக்கு நீ தயையுள்ளவர், உத்தமனை நீர் உயர்த்திடுவே. தயை செய்பவனுக்கு நீ தயையுள்ளவர், உத்தமனை நீர் உயர்த்திடுவே. புனிதனுக்கு நீர் புனிதரன்றோ, புனிதனுக்கு நீர் புனிதரன்றோ. புதிய கிருபையின் உறைவிடமே, புதிய கிருபையின் உறைவிடமே. கர்த்தாவே என் பலனே, உம்
உம்மில் அன்பு கூர்ந்திடுவே. உம்மாலே ஓர் சேனைக்குள் பாய்வே, உம்மாலே மதிலை தாண்டிடுவே. உம்மாலே ஓர் சேனைக்குள் பாய்வே, உம்மாலே மதிலை தாண்டிடுவேன். சத்துருவை நான் தொடர்ந்திடுவேன், சத்துருவை நான் தொடர்ந்திடுவேன். சதா காலமும் ஜெயம் எடுப்பே, சதா காலமும் ஜெயம் எடுப்பே. கர்த்தாவே என் பெலனே, உம்மில் அன்பு கூர்ந்திடுவே. ரட்சண்ய கேடகம் எனக்கு தந்தி, உமது கரம் என்னை உயர்த்தும். ரட்சண்ய கேடகம் எனக்கு தந்தி, உமது கரம் என்னை உயர்த்தும். கர்த்தரையல்லால் தேவனில்லை, கர்த்தரையல்லால் தேவனில்லை. அவரே எந்தன் கண்மலையாம், அவரே எந்தன் கண்மலையாம். கர்த்தாவே என் பெலனே, உம்மில் அன்பு கூர்ந்திடுவே. கர்த்தாவே என் பெலனே, உம்மில் அன்பு கூர்ந்திடுவே. துருகமும் நீ கேடகம் நீ, ரட்சண்ய கொம்பும் மழைக்கலம் நீ. துருகமும் நீ கேடகம் நீ, ரட்சண்ய கொம்பும் மழைக்கலம் நீ. கர்த்தாவே என் பெலனே, உம்மில் அன்பு கூர்ந்திடுவே. கர்த்தாவே என் பெலனே, உம்மில் அன்பு கூர்ந்திடுவே. கர்த்தருடைய வார்த்தைகளுக்காக தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவை, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நேரத்திற்காக உம் நாமத்தை நன்றியோடு நாங்கள் துதித்து ஸ்தோத்தரித்து நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். கர்த்தர் எங்களுக்கு துணையாய் நின்று பாராட்டுகின்ற எல்லா மேன்மையான இரக்கங்களுக்காய் நன்றி. இனிமேலும் கர்த்தருடைய கரம் நடத்துகிறதை நாங்கள் கண்டு உம் நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும். இப்பொழுதும் கர்த்தருடைய ஆவியானவரை எங்களோடு பேசி அறிவை உணர்த்தி கற்க வேண்டிய காரியங்களை தடையில்லாமல் கற்றுக்கொள்ள ஒவ்வொருவருக்கும் கிருபை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தருடைய கிருபையினாலும் அவருடைய பரிசுத்தமுள்ள இரக்கங்களினாலும் கடைசி கால கிறிஸ்தவர்கள் என்கிற தலைப்பின் கீழாக பலதரப்பட்ட விஷயங்களை பற்றி நம்முடைய தியானத்தில் நாம் பார்த்து கொண்டு வருகின்றோம். கடைசி காலத்தில் இயங்கக்கூடிய கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையின் நிலையை பற்றி எபேசியருக்கு எழுதப்பட்ட நிருபம் 5வது அதிகாரம் 14வது வசனத்தில் வாசிக்கலாம். வாசிக்க கேளுங்கள். எபேசியர் 5:14 என்ன சொல்கிறது என்று பாருங்கள். ஆதலால் தூங்குகிற நீ விழித்து, தூங்கக்கூடிய நீ விழித்து, மரித்தோரை விட்டு எழுந்திரு, மரித்தோரை விட்டு நீ எழுந்திரு. அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பிப்பார் என்று சொல்லி இருக்கிறாரே. கர்த்தருடைய வேத புஸ்தகத்தில் கடைசி கால கிறிஸ்தவன் எழும்பும் கிறிஸ்தவனாய், எழுப்புதலின் கிறிஸ்தவனாய் மாற்றப்பட வேண்டும் என்கிறதை ஆண்டவருடைய வேதம் நமக்கு சொல்ல ஆரம்பிக்கிறது. இன்ட்ரோடக்ஷன் ரொம்ப பெருசா போயிடக்கூடாது, சுருக்கமாக நான் அந்த வார்த்தை நான் சொல்லி முடிச்சிடறேன்.
எப்படி நாம் எழும்ப வேண்டும், தீர்க்கதரிசியாய் எழும்ப வேண்டும். ஆமோஸ் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2:11 நாம் வாசிக்கிறோம். எப்படிப்பட்ட தீர்க்கதரிசிகள் என்கின்ற காரியத்தின் அடிப்படையில் எதை பற்றி கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்ல ஆரம்பிக்கிறது. எபேசியருக்கு எழுதப்பட்ட நிருபம் 3வது அதிகாரம் 3 முதல் 6 வரை இருக்கக்கூடிய வசனங்களின் அடிப்படையிலே நாம் பார்க்கும் பொழுது, ரகசியங்களை அறியக்கூடிய தீர்க்கதரிசிகளாய் நீங்களும் நானும் எழும்ப வேண்டும் என்று ஆண்டவராகிய தேவன் நமக்கு சுட்டி காண்பிக்கின்றார். எப்படிப்பட்ட ரகசியம்? 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 7வது வசனத்தின்படி, மறைக்கப்பட்ட தேவ ஞானமாகிய வசனங்களை, ரகசியங்களை நீங்களும் நானும் கற்று உணர வேண்டியது அவசியம். எப்படிப்பட்ட ஞானம் ஆண்டவராகிய தேவனுக்குள் மறைந்திருக்கிறது? வேதம் சொல்லுகிறதை போல எபேசியருக்கு எழுதப்பட்ட நிருபம் 5வது அதிகாரம் 8வது வசனத்தின்படி, காலங்களை அறியக்கூடிய ஞானம் உங்களுக்கும் எனக்கும் வர வேண்டியது அவசியம். ஏனென்றால் காலங்கள் எல்லாம் ஆண்டவராகிய தேவனுடைய கரங்களுக்குள் இருக்கிறதுனாலே அவைகளை அறியக்கூடிய ஞானமும் உணர்வும் நம்முடைய வாழ்க்கையிலே வர வேண்டும். இந்த காலம் எப்படிப்பட்ட காலம் என்கிறதை பற்றி கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்கிறது. 1 பேதுரு 5வது அதிகாரம் 17வது வசனத்தின்படி, நியாய தீர்ப்புகள் எல்லாம் தேவனுடைய வீட்டிலே துவங்கக்கூடிய காலம் இது என்கிறதை ஆண்டவராகிய தேவன் நமக்கு சொல்ல ஆரம்பிக்கின்றார். நியாய தீர்ப்புகள், பலதரப்பட்ட நியாய தீர்ப்புகள் காணப்பட ஆரம்பித்தாலும் மனுஷனுடைய அந்தரங்கங்களை பற்றி ஆண்டவராகிய தேவன் நியாயம் விசாரிக்கிறார் என்கிறதை பற்றி ரோமர் 2வது அதிகாரம் 16வது வசனத்தில் நாம் வாசிக்கலாம். அந்தரங்கமான நிலைகள் என்கிற தலைப்பின் கீழாக பலதரப்பட்ட அந்தரங்கமான நிலைகளை நாம் பார்க்க முடியும். அதில் குறிப்பாக நம்முடைய தியானத்தில் பல விஷயங்களை நாம் தியானித்துக் கொண்டு வருகின்றோம். சங்கீதம் 44:21 படி, இருதயத்திலே காணப்படக்கூடிய அந்தரங்க நிலைகளை பற்றி கர்த்தராகிய தேவன் நியாயம் விசாரிக்கிறார். இதெல்லாம் இன்ட்ரோடக்ஷனாக சொல்லப்படக்கூடிய வார்த்தை. ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையிலும், ரட்சிக்கப்பட்ட மனுஷனுடைய வாழ்க்கையில வெளியரங்கமாக கர்த்தருக்கு பிரியமான ஒரு மனிதனை போல அவன் காணப்பட துவங்க ஆரம்பித்தாலும் அந்தரங்கமான நிலைகளிலே அவனுடைய இருதயம் மாறுபட்ட கருத்துக்கள் அடங்கிறதாய் காணப்படுகிறதை உங்களாலும் என்னாலும் தெளிவான விதத்தில் பார்க்க முடியும். மாறுபட்ட இருதயம் என்றால் என்ன? ஒரு ரட்சிக்கப்பட்ட மனுஷனுடைய வாழ்க்கையிலே அவன் இருதயத்தில் ஆண்டவராகிய தேவன் அபிஷேகத்தின் வல்லமையை ஊற்றியிருக்கும் பொழுது அவனுடைய வாழ்க்கையினுடைய நிலைகள் எப்படி மாறுபட்ட கருத்துக்களாக காணப்பட முடியும் என்கிறதை பற்றி நம்முடைய தியானத்தில் பார்த்துட்டு வரோம். பலதரப்பட்ட இருதயங்கள் வெளியே நமக்கு பார்க்கும்போது தெரியல. அந்தரங்கமான நிலைகளில் நாம் சற்று ஆழமாய் ஆராய்ந்து பார்க்கும் பொழுதுதான் இந்தந்த இருதயத்தினுடைய சுபாவங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே மாறுபட்ட கருத்துக்களை உருவாக்க துவங்குகிறது என்கிறதை பற்றி பார்த்து கொண்டு வருகின்றோம். பலதரப்பட்ட இருதயங்களை பற்றி நம்ம தியானிக்க ஆரம்பித்தாலும் இன்றைக்கு ஒரு குறிப்பான ஒரு நிலையை பற்றி நாம் தியானிக்க போகின்றோம். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 17வது அதிகாரம் 9வது வசனம் இந்த வார்த்தை நமக்கு சொல்கிறது. எரேமியா 17:9 சற்று நிதானமாய் வாசிக்க கேளுங்கள். அது என்ன சொல்கிறது என்று பாருங்கள். எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாயிருக்கிறது. அதை அறியத்தக்கவன் யார்? அதை அறியக்கூடியவன் யார்? கர்த்தருடைய வேதம் நம்முடைய இருதயத்தின் நிலைகளை பற்றி சொல்ல துவங்க ஆரம்பிக்கிறது. கர்த்தருடைய வேத வாக்கியத்திலே நாம் வாசிக்கிறோம், மனுஷனுடைய இருதயமே கேடான இருதயமாய், திருக்குள்ள இருதயமாய் காணப்படுகிறது. இவைகளுடைய ஆழ்ந்த காரியங்களை பற்றி அறியக்கூடியவன் யார் என்று ஆண்டவராகிய தேவன் நம்மை பார்த்து சொல்லுகின்றார். கேடு நிறைந்த ஒரு இருதயம், ஆண்டவராகிய தேவன் பிரியப்படாத நிலைகளை தன் வசமாய் வைத்திருக்கக்கூடிய இருதயத்தினுடைய நிலைகள். இதெல்லாம் நான் இப்ப யாரை பத்தி பேசுறேன்? அபிஷேகம் பண்ணப்படாது இருக்கக்கூடிய மக்களை பற்றி நான் பேசல. அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கக்கூடிய மனிதனுடைய வாழ்க்கையிலே தேவன் விரும்பாத அநேகம் கேடுபாடுகள் நிறைந்த ஒரு இருதயமாய், தேவன் அருவருக்கக்கூடிய அநேகம் காரியங்களை உள்ளடக்கி வைத்திருக்கக்கூடிய ஒரு இருதயத்தின் தன்மையாக இவைகள் இயங்க துவங்க ஆரம்பிக்கிறது. ரட்சிக்கப்பட்ட பிறகும் கூட இப்படிப்பட்ட நிலைகள் நம்முடைய வாழ்க்கையிலே காண முடியுமா? ஆண்டவராகிய தேவனுக்குள் நான் அபிஷேகத்தின் வல்லமையை பெற்றுக்கொண்டாயிற்று. கர்த்தராகிய தேவனுடைய மகிமையான காரியங்களை நான் என்னுடைய வாழ்க்கையிலே அனுபவிக்கக்கூடிய ஒரு மனிதனாய் தேவனாகிய கர்த்தரால் உருவாக்கப்பட்டிருக்கிறேன். என்றாலும் இப்படிப்பட்ட கேடு நிறைந்த இருதயம் என் இருதயமாய் காணப்பட முடியுமா என்றால் முடியும் என்று ஆண்டவராகிய தேவன் சொல்லுகின்றார். இந்த கேடு என்கிறதை பற்றி சில விஷயங்களை நான் உங்களோடு கூட பேச ஆரம்பித்தால்தான் இது நமக்குள் இருக்கிறதா இல்லையா என்கிறதை உங்களாலும் என்னாலும் தெளிவான விதத்தில் ஆராய்ந்து பார்க்க முடியும். கேடு என்கிற நிலைகளை பற்றி கர்த்தருடைய வேதம் என்ன வார்த்தை சொல்கிறது என்று பாருங்கள். 2 நாளாகம புஸ்தகம் 26வது அதிகாரம் 16வது வசனம் இந்த வார்த்தை நமக்கு சொல்கிறது. 2 நாளாகமம் 26வது அதிகாரம் 16வது வசனத்தை சற்று நிதானமாய் வாசிக்க கேளுங்கள்.
அவன் பலப்பட்ட போது, அவன் பலமடைந்த போது, தனக்கு கேடு உண்டாகும் மட்டும், தனக்கு கேடு உண்டாகும் மட்டும், அவனுடைய மனம் மேட்டிமையாகி, அவனுடைய மனம் மேட்டிமையாகி, தன் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக, தன் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக மீறுதல் செய்து தூப பீடத்தின் மேல் தூபம் காட்ட கர்த்தருடைய ஆலயத்திற்குள் பிரவேசித்தான். கர்த்தருடைய ஆலயத்திற்குள் அவன் பிரவேசித்தான். ராஜாவாகிய உசியாவை பற்றி வேதம் சொல்லக்கூடிய வார்த்தை, அவன் பலம் நிறைந்தவனாய் மாற்றமடைந்த போது அவனால் சகலத்தையும் சாதிக்க முடியும் என்கிற நிலையோடு கூட அவன் காணப்பட்ட பொழுது வேதம் சொல்லக்கூடிய நல்ல ஒரு வார்த்தையின் அடிப்படையிலே அவன் கேடு உண்டாகக்கூடிய அளவிற்கு அவனுடைய மனம் மேட்டிமை அடைய துவங்க ஆரம்பித்தது. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில வழிகள் தெரியாது இருக்கக்கூடிய வரைக்கும் நீங்களும் நானும் கர்த்தருக்கு அடங்கின ஒரு மக்களாய் காணப்படுகிறது உண்டு. நமக்கு பாதை தெரியாது, நமக்கு வழிமுறைகளை பற்றி ஒண்ணுமே தெரியாது. ஆண்டவராகிய தேவனுடைய ஊழியம்னா நமக்கு தெரியாது, பிரசங்கம்னா நமக்கு என்னன்னு தெரியாது, மக்களோடு கூட நான் எப்படிப்பட்ட வார்த்தைகளை பேச முடியும் எனக்கு தெரியாது. ஆனால் இவைகள் எல்லாம் கற்றுக்கொண்ட பிறகு, இவைகள் எல்லாவற்றையும் அறிந்து உணர ஆரம்பித்த பிறகு என்னை அறியாத ஒரு மன மேட்டிமை அப்படின்னா என்ன அர்த்தம்? கர்த்தர் சொல்லுகின்றார், ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப நாட்களில் செய்யக்கூடிய ஊழியத்திற்கும் தற்போது செய்யக்கூடிய ஊழியத்திற்கும் ஒரு பெரிய வித்தியாசம். ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப நாட்களில் ஊழியங்களை நீங்கள் செய்ய ஆரம்பிக்கிறது உண்டானால் கர்த்தரையே சார்ந்து நீங்க ஊழியத்தின் ஊடாக கடந்து போக ஆரம்பிப்பீங்க. எந்த ஒரு ஊழியமாய் காணப்பட ஆரம்பித்தாலும், எந்த ஒரு காரியத்தின் அடிப்படையிலே நீங்கள் கடந்து போக துவங்க ஆரம்பித்தாலும், எல்லா விஷயத்திலும் ஆண்டவராகிய தேவன் என்ன சொல்கிறார், என்ன பேசுகிறார், என்ன காரியத்தை செய்கிறார், இப்படியே நீங்களும் நானும் அவரையே சாரக்கூடிய ஒரு மனிதனாய் விளங்க ஆரம்பிக்கின்றோம். ஆனால் நாள்பட ஊழியத்தினுடைய நிலைகள் நம்முடைய வாழ்க்கையிலே பழக்கப்பட ஆரம்பிக்கிறது உண்டானால் இனி நம்மை அறியாத ஒரு மனநிலை நம்முடைய வாழ்க்கையிலே உருவாக்கப்படுகிறது. இது ஒரு ஊழியம் தானே, இந்த ஒரு ஊழியத்திற்காக இதற்காக நாம் போய் உட்கார்ந்து ஆயத்தப்படுத்த வேண்டும், ஏதாகிலும் ஒரு 4 பிரசங்கத்தை நான் செய்தால் போதாதா, ஏதாகிலும் ஒரு காரியத்தை மக்களுக்கு மத்தியிலே அறிவித்தால் போதாதா என்று சொல்லக்கூடிய நம்மை அறியாத ஒரு மன மேட்டிமை. எல்லாமே எனக்கு தெரியும், எல்லா விதமான காரியங்களை நான் கற்று உணர்ந்திருக்கிறேன், எனக்கு இந்த பாதை எனக்கு தெரியும், எனக்கு இந்த வழி எனக்கு தெரியும் என்கிறதை பற்றி தான் ஒரு நினைவுக்கு பெயர்தான் மனமேட்டிமை என்கிறதை பற்றி கர்த்தர் நமக்கு சொல்லுகிறார். மனமேட்டிமை வர ஆரம்பிக்கிறது உண்டானால் கேடு நிறைந்த இருதயமாய் நம்முடைய உள்ளம் மாற்றமடைய துவங்க ஆரம்பித்து விடுகிறது. ஆண்டவராக தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே எல்லா நாளிலும் நீங்களும் நானும் எப்படி காணப்பட வேண்டும்? உங்களுக்கு ஏதாகிலும் ஒரு விஷயம் தெரிந்தால் கூட தேவனாகிய கர்த்தருடைய உதவி இல்லாமல் நீங்களும் நானும் அதை செய்யக்கூடாது. ஒரு காரியத்தை உங்களுக்கு செய்யறதுக்கு தெரியும், ஒரு காரியத்தை செய்ய அறிவு நம்முடைய வாழ்க்கையில இருக்க ஆரம்பித்தாலும் இந்த மார்க்கத்தில் போனால் இதற்குரிய ரெமடியை நான் பார்க்க முடியும், இதற்குரிய எல்லா விதமான தன்மைகளை நான் என்னுடைய வாழ்க்கையிலே ஆராய்ந்து பார்க்க முடியும். இப்ப அநேக விதமான கடன் பிரச்சனையினுடைய காரியங்கள் வருகிறது, இந்த கடன் பிரச்சனையை மாற்ற இந்த வழியை நான் பயன்படுத்தினால் போதும் என்கிறதை பற்றியதான அறிவு நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட ஆரம்பித்தாலும் அந்த அறிவை நீயும் நானும் ரட்சிக்கப்பட்டவனாய் காணப்படக்கூடிய நீயும் நானும் பயன்படுத்தக்கூடாது. கர்த்தராகிய தேவனையே எப்படி ஆரம்ப நாட்களில் நீ சார்ந்து கொள்ள துவங்கினாயோ கடைசி வரைக்கும் அதே விதமான நிலை நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டியது அவசியம். அந்த வசனத்தில் என்ன போட்டுக்கு, தன்னுடைய வாழ்க்கையிலே பலம் கொண்ட பொழுது, அந்த வழியை அறியக்கூடிய அறிவுள்ளவனாய் அவன் காணப்பட்ட பொழுது, அவனுக்கு அந்த யுத்தத்தினுடைய தந்திரங்கள் யாவற்றையும் அவன் அறியக்கூடிய ஒரு வல்லமை பெற்றவனாய் விளங்க ஆரம்பித்த பொழுது தனக்கு கேடு உண்டாகக்கூடிய அளவிற்காக அவனுடைய மனம் மேட்டிமை அடைய துவங்க ஆரம்பித்தது. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில இந்த நம்முடைய வழிகளை பற்றி நான் அறிய முடியும், எனக்கு இந்த ஒரு காரியம் தெரியும் என்கிற நிலை வர ஆரம்பிக்கிறது உண்டானால் கேடான மனநிலை, கேடான இந்த மன மேட்டிமை நம்முடைய வாழ்க்கையில் உருவாக்கப்பட ஆரம்பித்துவிடும். கர்த்தருடைய வேதத்தில் சில வார்த்தைகளை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் பாருங்கள். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே மன மேட்டிமை என்கின்ற நிலை எப்பொழுது வருகிறது என்று பாருங்கள். 2 நாளாகம புஸ்தகத்தில் 32வது அதிகாரம் 25வது வசனம் இந்த வார்த்தை நமக்கு சொல்கிறது. 2 நாளாகம புஸ்தகம் 32வது அதிகாரம் 25வது வசனத்தை கொஞ்சம் நிதானமா வாசிங்க. அது என்ன சொல்லுதுன்னு பாருங்க. எசேக்கியா தனக்கு செய்யப்பட்ட உபகாரத்திற்கு தக்கதாய் நடவாமல், தனக்கு செய்யப்பட்ட உபகாரங்களுக்கு தக்கபடியாய் அவன் நடவாமல் மனமேட்டிமையானான், மனமேட்டிமை உள்ளவனானான். ஆகையால் அவன் மேலும் யூதாவின் மேலும் எருசலேமின் மேலும் கடும் கோபம் உண்டது. கர்த்தராகிய தேவன் செய்த எல்லா செயல்களையும் ராஜாவாகிய எசேக்கியா மறந்து போனான். வசனத்துல மேட்டிமை வருகிறதற்கு என்ன காரணம்? நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் செய்த நன்மையான காரியங்களை மறக்கும் பொழுது நம்மை அறியாத மன மேட்டிமை
நம்மை அறியாத தேவனுக்கு விரோதமான காரியம் நம்முடைய வாழ்க்கையின் நடுவிலே உருவாக்கப்படுகிறதாக கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்ல ஆரம்பிக்கிறது. கர்த்தருடைய வேத வசனத்தில் எல்லா காரியத்திலும் நீங்களும் நானும் நன்றி மறவாத ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். என் ஆத்துமாவை கர்த்தராகிய தேவனுடைய நாமத்தை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த எல்லா உபகாரமான நன்மைகளை மறந்து போகாதே. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே இந்த மறதி வர ஆரம்பிக்கிறது உண்டானால், தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே பாராட்டின எல்லா நன்மைகள், தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே செய்த எல்லா விதமான உபகாரங்கள், நீங்களும் நானும் அனாதையாய் தெரிந்த பொழுது ஆண்டவராகிய தேவன் கரம் நீட்டி நம்மை நடத்தி கொண்டு போன பாதைகள், நீங்களும் நானும் எல்லா மக்களாலும் புறக்கணிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்த பொழுது ஆண்டவராகிய தேவன் நம்மை மெய்யாகவே தூக்கி நிறுத்தின ஒரு தன்மை, எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் கர்த்தராகிய தேவன் பேச துவங்குவார். அவர் சொல்லுவார், எல்லா மக்களாலும் கை நெகிழப்பட்ட நிலைமைகளிலே, உன்னுடைய தொப்புள் கொடிகளெல்லாம் மறுக்கப்படாதிருக்கக்கூடிய அந்த காலத்திலே மக்களால் புறம்பே தள்ளப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்த உன்னை நான் ஆதரித்து என்னுடைய கரங்களினால் உன்னை நான் தேற்ற துவங்கினேன், என்னுடைய கரங்களினால் நான் உன்னை தூக்கி நிறுத்தினேன். எல்லா விதமான மக்களாலும் மறக்கடிக்கப்பட்ட ஒரு மனிதனாக நீ மாற்றமடைய துவங்கினார். நான் உன்னை தேர்ந்தெடுத்து எல்லா விதமான அவமானங்களையும் நிந்தைகளையும் தொலைத்து போட்டு இத்தனை மகிமையான காரியங்களை உருவாக்கின பொழுதிலும் கூட நீ அவைகளை மறந்து போய் எனக்கு விரோதமான காரியங்களை செய்கிறது என்ன என்று எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் மூலம் கர்த்தர் பேசக்கூடிய வார்த்தைகளை பார்க்க முடியும். நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் எத்தனை நன்மையான காரியங்களை செய்திருக்கிறார், அவருக்கு அந்த காரியங்களுக்கு ஈக்குவலண்டாக அல்லது அதற்கு அதிகமாக எத்தனை நன்மையான காரியங்களை கர்த்தராகிய தேவனுடைய மனம் மகிழ நீங்களும் நானும் செய்திருக்கிறோம் என்று பாருங்கள். கர்த்தருடைய ஆலயத்துக்கு வர்றதுக்கு கூட நமக்கு முடியல, கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்கிற கூட நமக்கு முடியல. ஆண்டவராகிய தேவன் நமக்கு சொல்லுகின்றால், என்னுடைய பாதத்திலே காத்திருந்து எல்லா விதமான மகிமையான காரியங்களையும் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதை கூட விருப்பம், அந்த காரியங்களை கூட செய்ய நம்மளால முடியல. அநேகம் சாக்கு போக்குகளை சொல்ல ஆரம்பிக்கிறோம். இல்ல ஆண்டவரே, எனக்கு அந்த வேலை இருக்கிறது, இந்த வேலை இருக்கிறது, அந்த காரியம் இருக்குது, இந்த காரியம் இருக்கிறது, என்னால் இப்பெல்லாம் உங்களுடைய சமூகத்தில் உட்கார முடியாது, என்னால் இந்த மாதிரி ஆராதனை வேலைக்குள்ளெல்லாம் கடந்து போக முடியாது. கர்த்தருடைய மனம் எவ்வளவாய் வேதனை அடைய ஆரம்பிக்கும். ஒரு நாளில் அனாதையாய் திரிந்த அவனை நான் தூக்கி நிறுத்தினேனே, எல்லா விதமான மக்களாலும் புறக்கணிக்கப்பட்ட அவனை நான் கொண்டு போய் நிறுத்தினேனே, இன்றைக்கு அவன் நான் பேசக்கூடிய வார்த்தைகளை கேட்க மனமற்றவனாய் என்னை தூக்கி எறியக்கூடிய ஒரு மனிதனாய் விளங்குகின்றான். இந்த மனமேட்டிமை ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே வருகிறதற்கு காரணம், தேவன் செய்த உபகாரமான நன்மைகளை நீங்களும் நானும் மறக்க துவங்கும் பொழுது. நம்முடைய பழைய கால வாழ்க்கையை நம்ம திரும்பி பார்க்கணும். ஒவ்வொரு காலத்திலும் கர்த்தராகிய தேவன் என்னை எப்படி எப்படிலாம் நடத்தி கொண்டு வந்தார் பாருங்கள். எல்லா நேரத்திலும் ஆண்டவராகிய தேவனை நான் தேடின பொழுது அவர் தம்முடைய முகத்தை எனக்கு ஒரு நாளும் மறைக்காமல் எல்லா விதமான நேரங்களிலே நான் அழைத்த ஒவ்வொரு சத்தத்திற்கும் செவி கொடுத்த கர்த்தர், இன்றைக்கு அவர் உன்னை அழைக்கும் பொழுது நீ அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாமல் கடந்து போகிறது எப்படி? மனமேட்டிமையினால் தானே. ஆகவேதான் கர்த்தர் நமக்கு சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையிலே கர்த்தராகிய தேவனுடைய காரியங்களுக்கு எவன் ஒருவன் கீழ்ப்படிய மனமற்றவனாய் கடந்து போகிறானோ, எவன் ஒருவன் ஆண்டவராகிய தேவன் செய்த நன்மையான உபகாரமான காரியங்களை மறந்து போகிறானோ, அவனுடைய மனதிற்குள் அவனை அறியாத மனமேட்டிமை உருவாக்கப்பட ஆரம்பித்துவிடும். மனமேட்டிமை உள்ளே வருகிறது உண்டானால் கேடு நிறைந்த இருதயமாய் அவனுடைய உள்ளம் காணப்படுகிறதை பார்க்க முடியும். ஆண்டவராகிய தேவன் சொல்ல ஆரம்பித்தார், வாய்க்குள் போகக்கூடிய எதுவும் மனுஷனை தீட்டுப்படுத்தாது, ஆனால் உள்ளிருந்து புறப்பட்டு வரக்கூடிய அநேகம் காரியங்கள் தான் மனுஷனுடைய வாழ்க்கையை தீட்டுப்படுத்த துவங்குகிறது. அவையாவன உள்ளிருந்து வரக்கூடிய ஒவ்வொரு காரியத்தையும் பற்றி சொல்லுகின்றார். மனுஷனுடைய மனதிற்குள் காணப்படக்கூடிய மனமேட்டிமை என்கிற ஒரு வார்த்தையின் அடிப்படையில் பேசுகின்றார். நம்மை அறியாத ஒரு மனமேட்டிமை நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறது. இதை ஆண்டவராகிய தேவன் சொல்லக்கூடிய கர்த்தர் சொல்கின்றார், இது இருக்கக்கூடிய வரைக்கும், கேடு நிறைந்த வாழ்க்கை வாழக்கூடிய வரைக்கும் ஆண்டவராகிய தேவனுக்கு பிரியமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ உன்னாலும் என்னாலும் ஆகிறது இல்லை. இரண்டாவது ஒரு காரியத்தை பாருங்க, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே இந்த மனமேட்டிமை வர ஆரம்பிக்கிறது உண்டானால் என்ன நிலைகளை அவன் தன்னுடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்கிறான் என்று பாருங்கள். எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 31வது அதிகாரம் 10, 11 ஆகிய வசனங்களை வாசிக்க கேளுங்கள். எசேக்கியேல் 31, 10, 11 ஆகிய வசனங்கள் என்ன வார்த்தை சொல்கிறது என்று பாருங்கள். ஆகையால் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், அது தன் வளர்த்தியிலே மேட்டிமையாகி, அது தன்னுடைய வளர்த்தியான நிலைகளிலே மேட்டிமையாகி, கொப்புகளின் தலைகளுக்குள்ளே தன் நுனி கிளையை ஓங்க விட்டபடியினாலும், தன்னுடைய நுனி கிளைகள்
கைகளை ஓங்க விட்டபடியினாலும் அதன் இருதயம் அதனுடைய இருதயம் தன் மேட்டிமையினால் உயர்ந்து போனபடியினாலும் தன்னுடைய மேட்டிமையான நினைவுகளினால் உயர்ந்து போனபடியினாலும் நான் அதை ஜாதிகளில் மகா வல்லமையுள்ளவன் கையிலே ஒப்பு கொடுத்தேன். மகா வல்லமையுள்ளவனுடைய கைகளிலே ஒப்பு கொடுத்தேன். அவன் தனக்கு இஷ்டமானபடி அதற்கு செய்வான். அதனுடைய அக்கிரமத்தின் நிமித்தம் அதனுடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அதை தள்ளி போட்டேன். அதை நான் தள்ளி போட்டேன். கர்த்தருடைய வேத புஸ்தகத்தில் பார்க்கிறோம், ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே வரக்கூடிய மேட்டிமை அவனுடைய வாழ்க்கையிலே எதை தருகிறது என்று சொன்னால் தன்னைத்தானே மெச்சிக்கொள்ளக்கூடிய ஒரு நிலை. அது தன்னுடைய அந்த வளர்ச்சியை குறித்து மெச்சிக்கொள்ள துவங்க ஆரம்பித்தது. முன்பு மாதிரிலாம் நான் இப்போ இல்லைங்க. என்னுடைய வாழ்க்கையினுடைய தரங்கள் இப்பொழுது எவ்வளவு தூரம் உயர்த்தப்பட ஆரம்பித்திருக்கிறது. எத்தனை மகிமையான காரியங்களை செய்யக்கூடியவன நான் விளங்கி இருக்கிறேன். எத்தனை மேன்மையான காரியங்களினுடைய வாழ்க்கையிலே வந்திருக்கிறது. இப்படி தன்னையே மெச்சிக்கொள்ளக்கூடிய ஒரு வாழ்க்கை. நிறைய நேரங்களில் நம்முடைய ஒவ்வொரு நிலைகளையும் நீங்களும் நானும் ஆராய்ந்து பார்க்கக்கூடிய நேரங்களிலே நம்மையே நாம் காலங்கள் தோறும் மெச்சிக்கொள்ள துவங்க ஆரம்பித்து விடுகின்றோம். நிமிஷங்கள் தோறும் நம்மையே நாம் ஆராய்ந்து பார்க்கக்கூடிய நாம் நம்முடைய வாழ்க்கையிலே பலதரப்பட்ட காரியங்களை மெச்சிக்கொள்ளக்கூடிய ஒரு மனிதனாய் விளங்க துவங்க ஆரம்பித்து விடுகின்றோம். நான் செய்யக்கூடிய பிரசங்கம், நான் பார்க்கக்கூடிய ஊழியம், நான் தியானிக்கக்கூடிய தியானங்கள், நான் செய்யக்கூடிய அநேக விதமான ஆவிக்குரிய தன்மையான காரியங்களை பற்றிதான நிலைகள், இப்படி என்னையே குறித்து நான் மேன்மை பாராட்ட துவங்க ஆரம்பித்து விடுகின்றேன். கர்த்தருடைய வேதம் சொல்கிறது இதற்கு காரணம் என்ன அப்படின்னா, அவன் கர்த்தராகிய தேவனை தியானிக்கிறதை விட்டு தன்னையே அவன் தியானிக்க துவங்க ஆரம்பித்து விடுகின்றான். தன்னுடைய நிலைகளை பற்றி ஆராய்ந்து பார்க்க துவங்க ஆரம்பித்து விடுகின்றான். தன்னுடைய ஒவ்வொரு காரியங்களையும், முன்பெல்லாம் என்னுடைய நிலை எப்படி இருந்துச்சு பாருங்க, ஒரு 4 பேர் உட்கார்ந்துருந்தாங்க பிரசங்கம் பண்ணேன். ஆனால் இன்றைக்கு 40,000 பேருக்கு மத்தியிலே, 50,000 பேருக்கு மத்தியிலே ஆண்டவராகிய தேவனுடைய வார்த்தைகளை அறிவிக்கிறதின் காரணம் என்னுடைய உண்மை தன்மையை உணர்ந்த கர்த்தர் இவ்வளவு தூரம் உயர்த்திருக்கிறார். கர்த்தருடைய வேதம் சொல்கிறது, உன்னையே நீ மெச்சிக்கொள்ள துவங்க ஆரம்பிக்கிறது உண்டானால் ஒரு நாளில் நீயும் நானும் புறம்பே தள்ளப்பட துவங்கி விடுவோம். என்னையே நான் தியானிக்கக்கூடிய தியானத்திற்காக தேவன் உன்னையும் என்னையும் அபிஷேகம் பண்ணல. நீயும் நானும் தியானிக்கப்படக்கூடிய ஒருவர் இருக்கிறார், அவரை தான் நீ தியானிக்கணும். ஆண்டவராகிய தேவனுடைய அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் தன்னுடைய நிருபத்திலே சொல்லும் பொழுது சொல்லுகின்றார், என்னை பற்றி நான் எல்லா மக்களுக்கு முன்பதாக சொல்லக்கூடியவனாய் அல்ல. அவர் சொல்லுகின்றார், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவையே அல்லாமல் வேறு ஒன்றையும் நீங்கள் அறியும்படிக்காக நான் தீர்மானிக்கவே இல்லை. என் தேவனாகிய கர்த்தரையே நான் வெளிப்படுத்த வேண்டும் என்று விருப்பம் கொள்ளுகின்றேன். என் தேவனாகிய கர்த்தருடைய காரியங்களை ஜனங்கள் அறிய வேண்டும். என்னுடைய ஒவ்வொரு நிலைகளை பற்றி, என்னுடைய ஒவ்வொரு ஊழியத்தை பற்றி, என்னுடைய ஒவ்வொரு காரியங்களை பற்றி ஜனங்களுக்கு முன்பதாக நான் சொல்லுகிறது எப்படி? நம்முடைய வாழ்க்கையினுடைய நிலைகளை பார்க்கிறோம். நிறைய நேரங்களில் என்னையே நான் மெய்யாகவே வெளிப்படுத்த வேண்டும் என்று நான் பிரயாசப்பட ஆரம்பிக்கிறேன். நான் தான் எல்லாருக்கும் முன்பதாக நிற்க வேண்டும் என்று நான் யோசிக்க துவங்க ஆரம்பிக்கின்றேன். நிறைய நேரங்களில் நம்முடைய மனம் நம்முடைய வாழ்க்கையிலே செய்யக்கூடிய காரியங்கள் எப்படிப்பட்டது? இந்த பிரசங்கத்தை இப்போ நான் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும்போது நிறைய பேருடைய மனதிற்குள்ளாக என்ன விதமான ஓட்டம் வர முடியும்? இந்த பிரசங்கத்தை என் கையில் கொடுத்திருந்தானா இவரை காட்டில் நல்லாவே நான் பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சிருப்பேன். நான் என்னை மெச்சிக்கொள்ளுகின்றேன். நான் என்னுடைய காரியங்களை பற்றி நான் பேச ஆரம்பிக்கிறேன். நான் யோசிக்கிற இந்த வார்த்தை மட்டும் என்னுடைய கரங்களுக்குள்ளாக கொடுக்கப்படுகிறது உண்டானால் எல்லா விதமான காரியங்களையும் பேச என்னால் ஆகும். இது எப்படி இந்த ஒரு வார்த்தையை நான் சொல்றேன், இந்த பிரசங்கத்தினுடைய வார்த்தை மட்டும் உங்க கையில் கொடுக்கப்படுகிறது உண்டானால் இவரை காட்டிலும் மேன்மையாக நான் பேசுவேன் என்கிற நிலையை பற்றி எப்படி உங்களோடு கூட என்னால் பேச முடிகிறது? இந்த சிந்தை ஆரம்ப நாட்களில் எனக்கு உண்டு. எங்கள் அண்ணன் பிரசங்கம் பண்ணுவாங்க. பிரசங்கம் பண்ணக்கூடிய நேரத்தில் நானே என்னுடைய மனதிலே யோசித்தது உண்டு, இந்த இடத்துல இந்த உதாரணத்தை போட்டுதான் இன்னும் நல்லா இருக்குமே. அவர் இந்த மாதிரி ஒரு சப்பையான ஒரு உதாரணத்தை கூட போட்டுட்டாரே, நல்ல ஒரு ஆழமான ஒரு காரியத்தை பற்றி பேசினா இன்னும் நல்லா இருக்குமே. ஒரு நாள் கர்த்தராகிய தேவன் என்னோடு கூட பேச ஆரம்பித்தார். பிரசங்கத்தை கவனியாமல் நீ எதை யோசிக்கிறான்னு கேட்டார். நான் ஆண்டவராக தேவனை பார்த்து கேட்டேன், இல்லை ஆண்டவரே, அதை பற்றி நான் தியானிச்சுட்டு இருக்கிறேன். நீ தியானிக்கிறது பிரசங்கத்தை அல்ல, நீ தியானிக்கிறது உன்னை பற்றி நீ தியானிக்கிறாய். ரொம்ப ஜாக்கிரதை என்கிறதை பற்றி கர்த்தர் என்னோடு கூட பேச ஆரம்பித்தார். கர்த்தருடைய வேதம் சொல்கிறது, என்னையே நான் தியானிக்க நான் பெரிய ஒரு சம்பன்னன் அல்ல. முதல் காரியம் புரிஞ்சுக்கங்க, எல்லா காரியங்களையும் வெளியாக்கக்கூடியவர் கர்த்தர் தான். இந்த தியானம் எல்லாம் ஆண்டவராகிய தேவனுக்கு உரியதை தவிர தேவனை விட்டு எதையாகிலும் நீங்களும் நானும் தியானிக்க ஆரம்பிக்கிறது உண்டானால்
உலகத்திலே காணப்படும் தன்மை, என்னையே மெச்சிக்கொள்ளக்கூடிய தன்மை என் வாழ்க்கையிலே உருவாக்கப்பட ஆரம்பிக்கிறது. உண்டானால் என்னை அறியாத மன மேட்டிமை என்னுடைய வாழ்க்கையிலே வருகிறதை நான் பார்க்க முடியும். இதுக்கு பேர் என்ன சொல்ல முடியும்? நேரடியான மேட்டிமையாக இருக்காது, பார்க்கும்போது வெளியே பார்க்கும்போது தெரியாது. இதற்கு பேர் நம்ம என்ன சொல்ல முடியும்? மறைவான மேட்டிமை நம்ம சொல்லலாம். வெளியே பார்க்கும்போது தெரியாது, வெளியே பார்க்கும்போது எல்லா விதமான மக்களை காட்டிலும் தன்னைத்தானே தாழ்த்தக்கூடிய ஒரு மக்களாய் சில ஜனங்கள் கடிதம் எழுதுவார்கள். ஆரம்ப நாட்கள், இப்போ தான் மொபைல் ஃபோன் வந்ததுனால லெட்டர்ஸ் எல்லாம் இப்போ இல்லை. ஆனால் ஆரம்ப நாட்களிலே லெட்டர்கள் எழுதக்கூடிய ஜனங்கள் இறுதியிலே முடிப்பார்கள். இப்படிக்கு தங்கள் உண்மையுள்ள இப்படி அப்படிதான் முடிப்பாங்க. அந்த மாதிரி முடிக்கக்கூடிய ஜனங்கள் இருக்கிறாங்க. ஆனால் ரட்சிக்கப்பட்ட சில ஆவிக்குரிய மக்கள் எழுதுவார்கள், ஆண்டவராக தேவனுக்குள் உங்கள் பாத தூசி நான் எழுதுகிறேன், கையெழுத்து போட்டு முடிப்பாங்க. அப்போ பேசும்போது நம்ம என்ன நினைப்போம்? ஐயோ, பாத தூசின்னு தனியே தாழ்த்துகிறாரே, எவ்வளோ பெரிய ஒரு மனிதனாக இருப்பார். நம்முடைய மனசுக்குள்ள ஒரு யோசனை வரும். சில பேர் பிரசங்கத்தினுடைய ஆரம்பத்தில் சொல்லுவார், அடிமையாகிய நான் உங்களுக்கு மத்தியிலே பேசுகிறேன், பாத தூசியாகி நான் உங்கள் மத்தியிலே பேசுகிறேன், கிறிஸ்துவுக்கு முன்பதாக நிற்க எந்த விதமான பாத்திரமும் இல்லாதிருக்கக்கூடிய ஒரு மனிதனாய் காணப்படக்கூடிய அவலட்சணமான கேடான மனிதனாகிய நான் பேசுகிறேன், இப்படிலாம் சொல்லுவார். இன்னும் ஒரு படி மேலே போய் சில பேர் சொல்லுவாங்க, நாயாகிய நான் பேசுகிறேன், கழுதியாகிய நான் பேசுகிறேன், பேச ஆரம்பிப்பாங்க. இதை எதற்கு சொல்கிறேன்? பேச 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 ஜனங்கள் உங்களை மெச்சிக்கொள்ள ஆரம்பிப்பாங்க. ஐயோ பாருங்க, நல்ல மனுஷனாக பேண்ட் ஷர்ட்லாம் போடுகிறார், ஆனால் தன்னை கழுதைன்னு சொல்றாரே, இவ்வளவு தூரம் நல்ல ஒரு காரியங்களை வைத்திருக்கிறார், தன்னை நாய் என்று சொல்லுகிறாரே, எவ்வளவு தூரம் தன்னை தாழ்த்துகிறார். கர்த்தர் சொல்லுகின்றார், நீ நாயின்னு சொன்ன நாயாவே போயிடுவப்பா. வேதம் சொல்லக்கூடிய நல்ல ஒரு வார்த்தையின் அடிப்படையில் உன்னையே நீ தாழ்த்துகிறேன் என்கிற பேரில், இதுக்கு பேர் அந்த 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 வசனத்தில் என்ன போட்டு பாருங்க, மாயமான தாழ்மையிலும் தேவ தூதருக்கு செய்யக்கூடிய ஆராதனையிலும் விருப்பமுற்று அப்படின்னு கொலோசியர் 2வது அதிகாரத்தில் நம்ம வாசிச்சிருக்க முடியும். வசனத்திலே ஆண்டவருடைய வேதம் சொல்கிறது, இந்த மாயமான தாழ்மை எல்லா விதமான மக்களும் என்னை மெச்சிக்கொள்ளக்கூடிய அளவிற்காக. எல்லா இடத்துல நாற்காலி போட்டிருப்பாங்க, இடம் இருக்கும், ஆனால் அவர் போய் கீழே தான் போய் உட்காருவார், தரையில் தான் போய் உட்காருவார். ஏனென்றால் அவர் தன்னை தான் தாழ்த்துகிறாராம். வேதம் சொல்லக்கூடிய நல்ல ஒரு வார்த்தையின் அடிப்படையில் இப்படிப்பட்ட மாய்மாலமான தாழ்மைகள் வருகிறதற்கு பெயர் மறைவான மேட்டிமை உனக்குள்ள இருக்குன்னு அர்த்தம். இந்த மறைவான மேட்டிமை உள்ள இருந்தால் தான் உன்னுடைய வாழ்க்கையிலே கேடுகள் உருவாக்கப்பட ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். கேடான இருதயம் எல்லாவற்றை பார்க்கிலும் திருக்குள்ளதும் கேடுள்ளதுமான இருதயம் என்கிறதை அறியக்கூடியவன் யார்? அவனுடைய இருதயத்தின் கேடுகளை பற்றி அவன் அறியவற்றவனாய் காணப்பட ஆரம்பிக்கின்றான். தன்னையே மெச்சிக்கொள்ளக்கூடிய மனிதனாய், தன்னையே தியானிக்கக்கூடிய ஒரு மனிதனாய், தன்னை காட்டிலும் மேன்மையான மக்களுடைய காரியங்களை பற்றி யோசிக்க முடியாத ஒரு மனிதனாய் காணப்படக்கூடிய ஒவ்வொரு மனிதனுக்கும் பெயர் வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின்படி கேடுகள் நிறைந்த இருதயம் உள்ளவன் என்று கர்த்தர் நமக்கு சொல்ல ஆரம்பிக்கின்றார். 3வது ஒரு காரியத்தை பாருங்க, ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஓசியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 13வது அதிகாரம் 6வது வசனம் இந்த வார்த்தை நமக்கு சொல்கிறது. ஓசியா 13வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்க கேளுங்கள். தங்களுக்கு இருந்த மேய்ச்சலினால் திருப்தியானார்கள். தங்களுக்கு இருந்த மேய்ச்சல்களினால் அவர்கள் திருப்தியானார்கள். திருப்தியான பின்பு அவர்கள் இருதயம் மேட்டிமையாயிற்று. அதனால் என்னை மறந்தார்கள். அதனால் அவர்கள் என்னை மறந்தார்கள். 3வது காரியம், என்னிலே நான் திருப்தி அடையும் ஒரு நிலை. எனக்குள் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய காரியத்தில் நான் திருப்தியா இருக்கிறேன். ஆண்டவருடைய வசனம் சொல்கிறது, ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையிலும் எப்படி இருக்க வேண்டும்? திருப்தி என்கிற நிலை வரக்கூடாது. இன்னும் நான் வளர வேண்டும், இன்னும் நான் ஆண்டவராகிய தேவனுக்குள் அறியக்கூடிய ஒரு மனிதனாய் விளங்க வேண்டும், இன்னும் நான் கர்த்தராகிய தேவனுடைய காரியங்களை தீவிரமாய் அறியக்கூடிய ஒரு மனிதனாய் நான் விளங்க வேண்டும். நான் முற்றிலும் தேறினவனானேன் என்கிற ஒரு நிலையை தாண்டி நீங்க கடந்து போகணும். வசனம் அப்படிதான் நமக்கு சொல்ல ஆரம்பிக்கிறது. அவருடைய வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின்படி என்னுடைய வளர்ச்சியினுடைய விகிதம் முற்று பெற்றாயிற்று சொல்ல முடியாது. ஆண்டவராகிய தேவனுக்குள் நான் என்னுடைய ஓட்டத்தினுடைய நிலைகள் எல்லாவற்றையும் ஓடி முடிச்சிட்டேன் சொல்ல முடியாது. முற்றிலும் தேறினவனாய் மாற்றப்பட்டேன் என்கிற ஒரு விஷயத்தை நீயும் நானும் பேசுகிறது உண்டானால் விழுந்து போயிடுவோம். ஆண்டவராகிய தேவனுக்குள் இன்னும் வளர்ச்சியின் ஊடாக கடந்து போக வேண்டும். ஆகவேதான் கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்லக்கூடிய வார்த்தையின்படி பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும். ஆண்டவராகிய தேவனுக்குள் இயக்கத்தின் ஊடாக கடந்து போகிறவன் இன்னும் 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 காரியங்களை உருவாக்க வேண்டியது அவசியம். இதோடு கூட நான் என்னுடைய வாழ்க்கையினுடைய எல்லா விதமான ஒட்டுமொத்த நிலைகளையும் நின்று போய்விட்டது. எல்லாத்தையும் முடிச்சிட்டேன், முற்றிலும் தேர்ந்த ஒரு வாழ்க்கை வாழ்ந்து விட்டேன். இல்லவே இல்லை. ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையினுடைய இறுதி
மூச்சு வரைக்கும் அவனுடைய ஓட்டத்தின் விகிதம் காணப்பட ஆரம்பிக்கிறது. இதுக்கு தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நல்ல ஒரே ஒரு காரியத்தை செய்து முடித்துவிட்டு இந்த உலகத்தை விட்டு கடந்து போகிறதை பார்க்க முடியும். அவர் என்ன செய்ய ஆரம்பிக்கிறார் பாருங்கள். ஆண்டவராகிய தேவன், பிதாவாகிய தேவன் தந்த இந்த சிலுவை மரணத்திலே மகா பெரிய பாடுகளையும் வேதனைகளையும் அனுபவிக்கக்கூடிய அந்த ஒரு நேரம், மகா பெரிய கஷ்டங்களின் ஊடாக கடந்து போகக்கூடிய அந்த ஒரு நேரம், அந்த நேரத்தில் எல்லா விதமான மக்களும் இயேசுவை பரியாசம் பண்ணக்கூடிய நேரம், எல்லா விதமான மக்களும் ஆண்டவராகிய தேவனுக்கு விரோதமாய் தலைகளை துலுக்கி எல்லா விதமான மக்களும் அவருக்கு விரோதமாய் கேடான காரியங்களை பேசக்கூடிய ஒரு நேரம். அப்ப 2 கள்ளர்கள் பக்கத்தில் அறையப்பட்டிருக்கிறாங்க. அதுல ஒரு கள்ளன் இயேசு கிறிஸ்துவை எல்லாரும் தூஷிக்கிறதை போல அவனும் தூஷிக்க துவங்குகிறான். எல்லா விதமான மக்களும் பேசுகிறதை போல நீர் உண்மையிலே கிறிஸ்துவா இருக்கிறது உண்டானால் உங்களையும் எங்களையும் ரட்சிக்க வேண்டும் என்கிறதை பற்றி அவன் பேச ஆரம்பிக்கின்றான். இன்னொரு கள்ளன் அவரை பார்த்து சொல்லுகின்றான், அந்த மனுஷனை பார்த்து சொல்லுகின்றான், நீ கள்ளனாய் இருந்தும் நீதிமானை குறித்து இப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசுகிறது என்ன என்று சொல்லிவிட்டு இயேசுவை பார்த்து அவன் சொல்லுகின்றான், ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யத்திலே வரும்போது அடியேனாகிய என்னையும் நீ நினைவிலே கொள்ள வேண்டும். இயேசு சிலுவை மரணத்திலே மகா பெரிய வேதனையின் ஊடாக கடந்து போகக்கூடிய அந்த நேரம், என்னுடைய ஊழியமெல்லாம் முடிஞ்சிருச்சு, எல்லா காரியத்தையும் நான் செஞ்சு முடிச்சிட்டேன், ஆண்டவராகிய பிதாவாகிய தேவன் செய்த, ஆண்டவராகிய பிதாவாகிய கர்த்தர் கொடுத்த எல்லா விதமான பணிகள் யாவற்றையும் முடித்து விட்டேன். யோவான் 17 அவர் சொல்லுகின்றார், நீர் தந்த எல்லா காரியங்களையும் ஒரே ஒரு ஆடு தவிர எல்லாவற்றையும் நான் உம்முடைய சத்தியத்தினால் பாதுகாத்துக் கொண்டேன். நீங்க என்னென்ன விதமான ஓட்டத்திலாம் செய்து முடிக்கும்படியான காரியங்களை பேசினீங்களோ எல்லா விஷயத்திலும் நான் செஞ்சு முடிச்சிட்டேன். என்றாலும் கூட கடைசியிலே சிலுவை மரணத்தில் ஒருவனை ரட்சிக்க வேண்டிய பணியை பிதாவாகிய தேவன் வைத்திருந்தார். முடிச்சிட்டேன்னு கர்த்தர் சொல்லல, அந்த நேரத்திலும் பிதாவாகிய தேவன் அவனை ரட்சிக்கும்படிக்காக இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதேசில் இருப்பாய் என்கிற ஒரு வார்த்தையை பற்றி பேசுகிறார். அப்போ ஒரு ஊழியம் என்கிறது முடிஞ்சு போயிடுச்சானா இல்லை, கடைசி வரைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் வரும். பரிசுத்தம்னா முடிஞ்சு போயிடுச்சுன்னா இல்லை, கடைசி வரைக்கும் நம்முடைய வாழ்க்கையில காணப்பட வேண்டும். ஆண்டவராகிய தேவனுக்குள் செய்யப்படக்கூடிய நீதி என்றால் முடிஞ்சிருச்சா இல்லை, கடைசி வரைக்கும் நம்முடைய வாழ்க்கையிலே அந்த நீதிக்குரிய காரியங்கள் உருவாக்கப்பட வேண்டியது அவசியம். அப்ப ஆண்டவருடைய வேதம் சொல்கிறது, முற்றிலும் தேறினவனாய் மாற்றப்பட்டேன் என்று சொல்லி உன்னையே குறித்து நீ மெச்சிக்கொள்ள ஆரம்பிக்கிறது உண்டானால் மறைவான மேட்டிமை உனக்குள் இருக்கிறது, உன்னுடைய மனம் கேடான மனம் என்று கர்த்தர் நமக்கு சொல்லுகின்றார். என் கையில் கொடுக்கப்படக்கூடிய எல்லா வேலையும் நான் செஞ்சு முடிச்சிட்டேங்க, எனக்கு என்னென்ன விதமான காரியங்களை கர்த்தராக தேவன் தந்து முடித்தாரோ எல்லா பணிகளையும் நான் செய்து முடித்து விட்டேன். ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப நாட்களில் ராமநாதபுரத்தில் ஒரு முழு இரவு ஜெபம் ஒன்றை நடத்துகிறது எங்களுடைய வழக்கமாக இருந்தது. அந்த முழு இரவு ஜெபத்திற்கு ஒரு முறை அழைக்கும்படிக்காக நம்முடைய நாகர்கோயில் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு தேவனுடைய மனிதன், தேவதாசன் அப்படிங்கக்கூடிய ஒரு தேவனுடைய மனிதன், அதாவது அந்த நாட்கள் அதாவது அந்த வருகையின் தூதன் என்கிற ஒரு பத்திரிகையினுடைய ஆசிரியர் அவருடைய பிரசங்கம் எல்லாமே கடைசி காலத்தை பற்றியதான பிரசங்கமாக இருக்கிறதுனால அண்ணனுக்கு அவர் மேலே ரொம்ப ஒரு அலாதியான ஒரு பிரியம். அவரை அழைப்பிக்க வேண்டும் என்று சொல்லி நாகர்கோயிலுக்கு இங்கேருந்து அந்த நாட்கள் எல்லாம் இந்த மாதிரி அதாவது அந்த ஃபோன்கள் எல்லாம் இல்லாத ஒரு காலமாக இருந்ததுனால கடிதத்தின் மூலம் தொடர்பு கொண்டு, ஐயா இந்த முழுரவு ஜெபத்திற்கு நீங்கள் வர வேண்டும். சரி தம்பி, நான் வந்துடுறேன்னு சொல்லி முழுரவு ஜெபத்திற்கு அங்கேருந்து கடந்து வந்துட்டார். நாங்கள் வாகனங்களை அனுப்புவான்னு சொல்லி கேட்ட பொழுது அதெல்லாம் ஒன்றுமே வேண்டாம், நானே பஸ் ஏறி வருகிறேன் என்று சொல்லி அங்கேருந்து நாகர்கோயிலிருந்து நேராக இந்த ராமநாதபுரத்துக்கு மீட்டிங்காக கடந்து வந்தார். ஒரு இரவு ஜெபத்திற்காக, ஒரே ஒரு முழு ஜெபத்திற்காக. வரக்கூடிய நேரத்தில் அவரை நாங்கள் வரவேற்கும்படிக்காக பஸ் ஸ்டாண்டுக்கு கடந்து போகின்றோம். கீழே இறங்குகிறார் பாருங்கள், ஏறக்குறைய 95 வயது, தள்ளாத வயது. அவர் பஸ்ஸில் தனியாக அங்கேருந்து ட்ராவல் பண்ணியிருக்க வர்றாரு. வரக்கூடிய நேரத்தில் அண்ணன் பார்த்து கேட்டாங்க, என்ன ஐயா இந்த வயசில் நீங்கள் இவ்வளோ தூரம் வந்திருக்கிறீங்களே, ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா இங்கிருந்து அங்கே கார் அனுப்பிச்சிருக்க மாட்டோமா? அவர் சொன்னார், இல்லை கர்த்தருடைய பணியை நான் செய்ய வேண்டும், உடலில் பலம் இருக்கக்கூடிய வரைக்கும் நான் செய்ய வேண்டும், எல்லா விதமான பணிகளை நான் செய்ய வேண்டும். இன்னைக்கு நமக்கு ஏதாகிலும் ஒரு ஊழியத்திற்காக போக வேண்டும் என்று சொன்னால் வாகனத்தை ஏற்பாடு பண்ணுவீங்களா, இந்த ஒரு காரியத்தை செய்வீங்களா, அந்த ஒரு காரியத்தை செய்வீங்களா, எங்களை கூட்டிகிட்டு போய் போகிற இடத்துல கூட இறக்கி விடுவீங்களா, மாட்டீங்களா? எங்களால் இவ்வளோ நேரம் கழிச்செல்லாம் போக முடியாது. அவரை பாருங்க, 95 வயதிலே தனி ஒரு மனிதனாய், தள்ளாத ஒரு மனிதனாய் வந்து இறங்குகின்றார். நாங்க நினைச்சோம் வருகையின் தூதனுடைய பத்திரிகையின் ஆசிரியர் தேவதாசன் என்கிற நல்ல ஒரு திடகாத்திரமான ஒரு மனுஷனா இருப்பார்னு சொல்லி, மெலிந்த திரேகமாய் இருக்கக்கூடிய ஒரு மனிதன் தள்ளாத வயதிலே காணப்படக்கூடிய 2 கையை அங்க இருக்கக்கூடிய பஸ் கண்டக்டர் கையை பிடிச்சி கீழே இறங்கி விடுகிறார். கீழே இறங்கக்கூடிய அவர் ஐயா சோத்திரமையான்னு சொல்லி வேகமாக ஓடி கட்டி சேர்ந்து பிடித்து, நான் தான் உங்களுடைய பகுதிக்காக ஊழியத்துக்காக வந்திருக்கிறது. அண்ணனுடைய கண்களிலே கண்ணீர், பார்க்க பார்க்க எங்களை அறியாத ஒரு பரவசம். இவ்வளவு வயதான காலத்தில் நானாக இருக்கிறது உண்டானால் எதிர்த்து போயிருப்பேனா? யோசிச்சு பாருங்க, நீங்களா இருந்தா 95 வயசுல பெட்டை விட்டு நம்ம எந்திரிச்சிருப்போமா?
யோசிச்சு பாருங்களேன். ஆண்டவருடைய வேதம் சொல்கிறது, கர்த்தராகிய தேவனுக்கென்று செய்யக்கூடிய பணி கடைசி வரைக்கும் நான் ஊழியம் செய்ய வேண்டும், ஊழியத்திற்காகவே நான் வந்திருக்கிறேன், ஊழியத்திற்காகவே நான் மரிக்க வேண்டும். அப்படிப்பட்ட வைராகியம் நிறைந்த ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை தான் ஆண்டவராகிய தேவன் மெச்சிக்கொள்கிறாரே தவிர தன்னிலே திருப்தி அடைந்து போது எல்லா காரியத்தையும் செஞ்சு முடிச்சிட்டேன் ஆண்டவரே. எலியா என்கிற மனுஷன் ஆண்டவராகிய தேவனுக்கு முன்பதாக சொன்னேன், போதும் ஆண்டவரே, என்னுடைய ஜீவனை எடுத்துக்கொள்ள வேண்டும், நான் செய்ய வேண்டிய பணியெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டேன், எல்லா காரியத்தையும் செஞ்சு முடிச்சிட்டேன், ஆனால் இப்பொழுது என்னை கொலை செய்யும்படிக்காக வகை தேட ஆரம்பிக்கிறாங்க, ஆகவே என்னுடைய உயிரை நீர் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி கர்த்தராகிய தேவனுடைய நாமத்தினாலே அங்கு இருக்கக்கூடிய அரசாங்கத்திற்கு விரோதமாய் ஒரே ஓட்டமாய் ஓடி போய் முடிச்சிட்டார். உள்ளே போய் அவர் ஒரு செடிக்கு கீழே போய் படுத்திருக்கிறாரு. படுத்து என்னுடைய ஜீவனை எடுத்துக்கொள்ளும் ஆண்டவரே. உடனே ஆண்டவராக தேவன் ஒரு தூதனை அனுப்பி, ஒரு காகத்தையும் அனுப்பி, தூதனுடைய கையில் நல்ல அப்படியே சுட சுட இருக்கக்கூடிய அப்பத்தையும் அந்த காகத்தினுடைய வாயில் நல்ல ஒரு மாம்சத்துண்டையும். உடனே அவர் பார்த்த மாத்திரத்தில் ரொம்ப சந்தோஷமாக போயிடுச்சு. கர்த்தருடைய ஊழியத்தை இத்தனை வருஷம் நான் செஞ்சதற்கு நல்ல ஒரு கைமாறாக ஆண்டவராக தேவன் தந்திருக்கிறார். எந்த வேலையுமே இல்லாமல் இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில் என்னைக்கு இந்த ஸ்விக்கி வந்துருச்சோ, என்னைக்கு இந்த அந்த ஜொமேட்டோ வந்துருச்சோ, அதிலிருந்து வேலைக்கு கிச்சனுக்கும் அடுப்புக்கும் ஓய்வு தான், எந்த காரியமே கிடையாது. இங்கேருந்து ஒரு பட்டனத்தை போதும், உடனே எந்த விதமான பதார்த்தமாக இருந்தாலும் வீட்டை தேடி வருகிறதை நாம் பார்க்க முடியும். அந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் ஆர்டர் போட்டு இவருக்கு அந்த நாட்களில் ஸ்விக்கியும் கிடையாது, ஜொமேட்டோவும் கிடையாது. ஆகவே தூதனையும் காகத்தையும் கர்த்தராகிய தேவன் அனுப்பி நேராக கொண்டு வந்து எல்லா விதமான காரியங்களையும் கொண்டு கர்த்தர் தந்தார். அவருக்கு ரொம்ப சந்தோஷம். பரவாயில்ல, ஆண்டவராகிய தேவன் நான் செய்த ஊழியத்தினுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் மெச்சி, இவ்வளவு நாள் நீ வேலை பார்த்தப்பா, உனக்கு இன்னைக்கு இருந்து உனக்கு நான் நல்ல ஒரு ரிட்டைர்மெண்ட் தர்றேன், பேசாமல் இந்த செடிக்கு கீழே நீ படுத்துக்க, ஒவ்வொரு நேரத்திலும் உனக்கு காகத்தையும் அந்த தூதனையும் அனுப்பி உனக்கு தேவையான ஆகாரத்தை தருவேன் என்று சொல்லக்கூடிய நினைவோடு கூட எலியா படுத்திருந்தார். ஒரு நாள் வந்துச்சு, 2 நாள் வந்துச்சு, 3வது நாளில் ஆண்டவராகிய தேவன் அவனை பார்த்து சொன்னார், உனக்கு தந்த அந்த அப்பத்திற்கும் உனக்கு தந்த அந்த மாம்சத்திற்கும் ஒரு வேலை வந்துருச்சுப்பா. என்ன வேலை? நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம், இங்கே நீ படுக்கக்கூடாது, எந்திரிச்சு நீ கடந்து போக வேண்டும். எனக்கு நான் எல்லாம் முடிச்சிட்டேன்னு சொல்லக்கூடிய நிலை அல்ல, இனியும் நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரமாக இருக்கிறது. என்னையே நான் மெச்சிக்கொள்ளக்கூடிய ஒரு நிலையோடு கூட அல்ல, எல்லாத்தையும் நான் முடிச்சிட்டேன்னு சொல்லக்கூடிய நிலை என்னுடைய வாழ்க்கையிலே வருகிறதற்கு காரணம் மறைவான மேட்டிமை. கர்த்தர் சொல்லுகின்றார், இன்னும் நீ இயங்க வேண்டிய காலம் உண்டு. உன்னுடைய அந்திம காலம் வரைக்கும், உன்னுடைய ஓட்டத்தினுடைய இறுதி மூச்சு வரைக்கும் கர்த்தராகிய தேவனுக்கென்று உழைக்க வேண்டியது அவசியம். ஆண்டவராகிய தேவனுடைய மனிதனாய் காணப்பட்ட மோசேயினுடைய வாழ்க்கையை பார்க்கிறோம். கடைசி நேரம் வரைக்கும் கர்த்தராகிய தேவனுக்கு உழைத்த மோசே, கர்த்தராகிய தேவனுடைய பாரங்களை தூக்கி சுமந்த மோசே, நம்முடைய வாழ்க்கையிலே முற்றிலும் தேர்ந்தவனாய் மாற்றப்பட்டேன் என்கிற நிலை உனக்கும் எனக்குள்ளும் ஒரு நாளும் வரவே கூடாது. அப்படி வருகிறது உண்டானால் கேடான மனம் எனக்குள் இருக்கிறது என்கிறதை நான் கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். கேடான மனம் வர ஆரம்பிச்சாதான் அது என்னிலே நான் திருப்தி அடையக்கூடிய வாழ்க்கையை உருவாக்க ஆரம்பித்து விடுகிறது. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே இந்த திருப்தி என்கின்ற நிலை வர ஆரம்பிச்சிட்டாலே இனி அவனுடைய வாழ்க்கையிலே வளரக்கூடிய வளர்ச்சியை பற்றி எவ்வளவேனும் யோசிக்கவே மாட்டான். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் வளர வேண்டிய வளர்ச்சியினுடைய நிலைகளை எப்போ அவன் யோசிக்க ஆரம்பிக்கின்றான், இன்னும் வளர்ச்சி இருக்கிறது என்கிற நிலை அவனுடைய வாழ்க்கையிலே காணப்படும் போதுதான் எல்லாமே முடிஞ்சு போயிடுச்சுங்க என்று சொல்லக்கூடிய நேரத்தில் அவன் அந்த ஒரு வளர்ச்சியினுடைய விகிதத்தை பற்றி எவ்வளவேனும் யோசிக்கவே மாட்டான். ஒரு சின்ன ஒரு வாலிபனை பார்த்து நீங்கள் கேட்குறீங்க, ஒரு 18 வயசில் நீ எப்படிப்பா இருப்பேன்? நான் அவ்வளோ தூரம் வளர்ந்துருப்பேன், அவ்வளோ ஹைட்டாக வளர்ந்துருப்பேன், எல்லா விதமான அதாவது என்னுடைய சரீரத்தில் திரகாத்திரமான எல்லா விதமான தன்மைகளையும் செய்யக்கூடிய வாலிபனாக இருப்பேன் என்கிறதை பற்றி அவன் பேசுகிறான். ஒரு 95 வயதான ஒரு ஆளை பார்த்து கேட்குறீங்க, ஒரு 100வது வயசில் நீங்கள் எவ்வளோ தூரம் வளர்ந்துருப்பீங்க அப்படின்னு கேட்குறீங்க. அவர் சொல்லுவார், அடுத்த வருஷமே இருக்கிறோம் இல்லையோ தெரியலங்க, ஏன்னா முடிஞ்சிருச்சு, எல்லாமே முடிஞ்சிருச்சுன்னு சொன்னோம்னா இனி வளர்ச்சி நமக்கு இல்லை. இன்னும் வளர வேண்டும் என்கிற நிலை வர ஆரம்பிக்கும் பொழுதுதான் அந்த வளர்ச்சியின் விகிதத்தை பற்றி நீங்களும் நானும் யோசிக்க ஆரம்பித்து விடுவோம். இந்த மன மேட்டிமை ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே வர ஆரம்பிக்கும் பொழுது உன் நிலைகளை அது சேச்சுரேட்டடாக திருப்தியுள்ள ஒரு மனிதனாக உருமாற்றம் அடைய செய்ய ஆரம்பித்து விடுகிறது. அப்படி உருமாறி இருக்கக்கூடிய மக்களை ஈஸியாக நீங்கள் பார்க்க முடியும். ஊழியத்தை பற்றி நீங்கள் அவங்கள்ட்ட கேட்டிங்கன்னா செவி கொடுக்கவே மாட்டாங்க. ஊழியத்துக்காக நீங்கள் போங்கன்னு சொன்னால் இல்லை அதெல்லாம் மற்றவங்க பார்ப்பாங்க, நாங்களாம் ஊழியத்தினுடைய காரியங்களெல்லாம் நாங்கள் அதாவது மேன்மையாக நாங்கள் கடந்து போயிட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் அந்த ஊழியத்துக்குரிய காரியங்களிலேயே இன்வால்மெண்ட் காண்பிக்கக்கூடாத ஒரு மக்களாக இருக்கிறதை பார்க்க முடியும். அதற்கு காரணம் என்ன? தன்னிலே ஒரு நிறைவான ஒரு நிலைகளை அவர்கள் யோசிக்க துவங்க ஆரம்பிக்கிறாங்க. இதற்கு காரணம் கேடான மனம் அல்லது மன மேட்டிமை அடைந்த ஒரு மனம். இரண்டாவது ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை பாருங்க. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே வரக்கூடிய கேடான இருதயத்திற்கு இரண்டாவது தன்மையை பற்றி வேதம் என்ன சொல்கிறது? 1 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 9வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. 1 தீமோத்தேயு 6:9 வாசிக்க கேளுங்கள்.
ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் மனுஷர்களை கேடுகளிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற மதிகேடும் சேதமுமான பலவித இச்சைகளிலும் விழுகிறார்கள். பலவிதமான இச்சைகளிலும் அவர்கள் விழுகிறார்கள். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே வரக்கூடிய இரண்டாவது கேடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மதிக்கேடு அவனுடைய வாழ்க்கையிலே வரக்கூடிய ஒரு பெரிய கெடுதியான ஒரு காரியம். இச்சைகள் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே வரக்கூடிய பெரிய ஒரு கேடு. இந்த ரெண்டு கேடும் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே வருகிறது உண்டானால் ஆண்டவராகிய தேவனை அவன் தன் வாழ்க்கையிலே தொலைத்து போட ஆரம்பித்து விடுவான். இது என்ன மதிகெட்ட ஒரு வாழ்க்கை என்றால் என்ன? வேதம் சொல்லக்கூடிய நல்ல ஒரு வார்த்தையை வாசிக்க கேளுங்கள். 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 8, 9 ஆகிய வசனங்களை வாசிக்க கேளுங்கள். 2 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 8, 9 ஆகிய வசனங்கள் என்ன சொல்கிறது என்று பாருங்கள். யன்னேயும் யம்பிரேயும் மோசேக்கு எதிர்த்து நின்றது போல, மோசேக்கு எதிராக நின்றது போல இவர்களும் சத்தியத்திற்கு எதிர்த்து நிற்கிறார்கள். சத்தியத்திற்கு எதிராய் நிற்கிறார்கள். இவர்கள் துர்ப்புத்தியுள்ள மனுஷர்கள், விசுவாசமான விஷயத்தில் பரீட்சைக்கு நில்லாதவர்கள். ஆனாலும் இவர்கள் அதிகமாய் பலப்படுவதில்லை. அவ்விருவருடைய மதிகேடு, அந்த 2 பேருடைய மதிகேடு எல்லாருக்கும் வெளிப்பட்டது போல இவர்களுடைய மதிகேடும் வெளிப்படும். ஆண்டவருடைய வேதம் சொல்கிறது, மதிகேடு என்றால் எதை ஆண்டவராகிய தேவன் நமக்கு சொல்லுகின்றார்? சத்தியத்திற்கு எதிர்த்து நிற்கக்கூடிய ஒரு தன்மை. கர்த்தராகிய தேவனுடைய வார்த்தைகளுக்கு எதிர்த்து நிற்கக்கூடிய ஒரு தன்மைனா என்ன அர்த்தம்? சத்தியத்திற்கு எவன் ஒருவன் கீழ்ப்படியாமல் போகிறானோ அவன் சத்தியத்திற்கு எதிரியாகவே கருதப்பட ஆரம்பித்து விடுகின்றான். கர்த்தராவுடைய வசனம் சொல்லுது, வசனத்தை நீங்களும் நானும் சிதறவிட ஆரம்பிக்கிறது உண்டானால், வசனங்களை பற்றிதான உணர்வுகளை இழந்து அவைகளை நீங்களும் நானும் கைக்கொள்ளாமல் போக ஆரம்பிக்கிறது உண்டானால் சத்தியத்திற்கு நீங்களும் நானும் எதிரிகளாய் காணப்படுகிறோம். அப்படிதான் கர்த்தர் சொல்லுகின்றார். வசனத்தை சிந்த விடுறதும் ஒண்ணுதான், வசனத்துக்கு எதிர்த்து நிற்கிறதும் ஒண்ணுதான். வசனத்தை பற்றி அக்கறை இல்லாமல் காணப்படுகிறதும் ஒன்றுதான், வசனத்திற்கு விரோதமாய் நின்று கிரியைகளை நடப்பிக்கிறதும் ஒன்றுதான். ஆகவேதான் கர்த்தருடைய வேதம் சொல்கிறது, சொல்லப்படக்கூடிய சத்தியத்திற்கு எதிரிகள் யார் என்றால் வசனத்தை பற்றி அலட்சியம் காண்பிக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனும். வசனம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை சீர்படுத்தும்படியாக, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை ஸ்திரமடைய பண்ணும்படியாக, கர்த்தராகிய தேவனுக்குள் அவனை உறுதியுள்ள ஒரு மனிதனாக உருவாக்கும்படியாக ஆண்டவராகிய தேவனால் கொடுக்கப்பட ஆரம்பிக்கிறது. ஆனால் இந்த வசனங்களை இன்றைக்கு நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கையிலே வசனத்திற்கு ஏற்ற வளர்ச்சிகளை பெற முடியாமல் அவைகளை பற்றி அக்கறையற்ற ஒரு மக்களாய் காணப்பட ஆரம்பிக்கிறதுனால வளர்ச்சியினுடைய விகிதம் நம்முடைய வாழ்க்கையிலே வருகிறதே இல்லை. எப்படி நம்ம ஆரம்ப நாட்களில் வந்தோமோ அதே மாதிரியே நீங்களும் நானும் கடந்து போக ஆரம்பிக்கிறோம். ஒரே ஒரு விஷயத்தை உங்களுக்கு நான் சொல்றேன் பாருங்க. இந்த ஆவிக்குரிய ஐக்கியத்திற்குள்ளாக நீங்கள் கடந்து வரும்போது நீங்க என்ன மாதிரி நீங்க கடந்து வந்து எனக்கு தெரியாது. எந்தெந்த பொசிஷன்ல இருந்து, எந்தெந்த பிரச்சனையில இருந்து, உங்களுடைய குடும்பத்தில் என்னென்ன விதமான காரியத்தில் நீங்க கடந்து வந்து எனக்கு தெரியாது. ஆனால் திரும்பி போகும்போது ஏதாகிலும் ஒரு வளர்ச்சியோடு கூட தான் நீங்கள் கடந்து போயிருக்கணும். ஏன்னா அந்த வசனம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே வருகிறது உண்டானால் ஏதாகிலும் ஒரு மாற்றத்தை உருவாக்காமல் அவனை அந்த வசனம் வெளியே அனுப்புகிறதே இல்லை. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே கர்த்தராகிய தேவனுடைய வசனம் ஒன்னாச்சும் உள்ள போகிறது உண்டானால், ஒரே ஒரு எழுத்திலே காணப்படக்கூடிய ஒரு சின்ன ஒரு உறுப்பு உள்ள போச்சுன்னா கூட அதற்குரிய மாற்றம் அவனுடைய வாழ்க்கையிலே வந்தே தீர ஆரம்பிக்கும். ஒரு மாற்றமுமே வரலன்னு சொன்னா என்ன அர்த்தம்? அந்த வசனத்தை நீங்களும் நானும் கேட்டு அந்த வசனங்களை பற்றி உணர்வில்லாமல் அவைகளை எல்லாம் வெறுமனே தூக்கி எறிய ஆரம்பித்து விடுகின்றோம். அவைகளை பற்றி அக்கறை இல்லாமல் சிதறவிடக்கூடிய ஒரு மக்களாய் விளங்க ஆரம்பிச்சிடும். இந்த சத்தியத்திற்கு எதிரடையாய் காணப்படக்கூடிய மக்கள்லாம் யாரு? இப்போ ஆண்டவராகிய தேவன் நல்ல ஒரு பரிசு பொருளை உங்களுடைய கரங்களிலே தருகின்றார். அல்லது இப்போ நானே வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு நல்ல ஒரு கிஃப்டை உங்களுடைய கரங்களில் நான் தர வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன். வீட்டுக்கு தேவையான நல்ல ஒரு பொருளை நான் உங்களுடைய கரங்களில் கொண்டு வந்து தருகின்றேன். இந்த பொருள் நீங்கள் உங்கள் வீட்டில் நீங்கள் பயன்படுத்துங்க. நான் உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு காரியத்தை தர வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன். நான் தரக்கூடிய அந்த கிஃப்டை தூக்கி போட்டு அப்படி கீழே போட்டின்னு வச்சுங்களேன், அதற்கு என்ன காரணத்தை நான் சொல்ல முடியும்? அவைகளை ஏற்றுக்கொள்ள உங்களுக்கு மனம் இல்லைன்னு அர்த்தம்.
ஒரு நல்ல ஒரு பொருளை நான் வந்து கஷ்டப்பட்டு வாங்கி அந்த ஒரு பொருளை உங்கள் கையில் தர்றேன், அந்த பொருளை நீங்கள் தூக்கி எறிய ஆரம்பிக்கிறது உண்டானால் நீங்கள் அதை அலட்சியப்படுத்துகிறீர்கள் சொல்லி அர்த்தம். அதே மாதிரி கர்த்தராகிய தேவனுடைய ஆதரத்திலிருந்து வரக்கூடிய வசனங்கள் ஆண்டவராகிய தேவனுடைய ஆவியினால் சாரமாக்கப்பட்டவை. அவைகள் எல்லாம் விலையேற பெற்ற இந்த வார்த்தையை படிக்கிறதுக்கு எத்தனையோ மக்கள் காத்திருக்கிறாங்க, எத்தனையோ மக்கள் வாஞ்சியோடு கூட காணப்படக்கூடிய ஒரு மக்களாய் விளங்க ஆரம்பிக்கிறாங்க. கர்த்தருடைய ஊழியத்திற்காக ஆரம்ப நாட்களிலே கடந்து போன அந்த நாட்களில் ஆண்டவருடைய வார்த்தைகளை அறிவிக்கும்படிக்காக நான் கடந்து போன அந்த நேரத்தில் டெல்லி பட்டணத்தில் சொல்லி வச்சுக்கோங்களேன், அங்கே போய் கர்த்தருடைய வார்த்தைகளை பிரசங்கம் பண்ணக்கூடிய முதல் பிரசங்கத்தினுடைய முடிவில் அங்கே இருக்கக்கூடிய எல்லா ஜனங்களும் எங்களுடைய கரங்களை பற்றி கொள்ள ஆரம்பித்தாங்க. எல்லா விதமான மக்களும் இடத்துல ஒரு வார்த்தை சொன்னாங்க, இந்த மாதிரி சத்தியத்தை நாங்கள் கேட்டதே இல்லையா, இந்த மாதிரியான வார்த்தையை நாங்கள் அறிந்ததே இல்லை, ஆண்டவராகிய தேவனுடைய வருகையை பற்றியதான செய்தியை சொல்றீங்க, ஆண்டவராகிய தேவன் வரப்போகிறார், அதுக்குரிய ஆயத்தத்தை பற்றி பேசுறீங்க, இதை பற்றி ஒரு முறை கூட நாங்கள் கேள்விப்பட்டதே இல்லை. நிறைய அதாவது இந்த யூடியூப்ல போடப்படக்கூடிய மெசேஜுக்கு கீழே அநேக விதமான கமெண்ட்ஸ் வருகிறதை பார்க்க முடியும். சில பேர் வந்து மெயிலில் அநேக விதமான அதாவது அவங்க தங்களுடைய உணர்வுகள் யாவற்றையும் எழுதி அனுப்புகிறதை பார்க்க முடியும். அதில் கனடா பகுதியிலிருந்து ஒரு அருமையான ஒரு சகோதரன் மெயில் போட்டிருக்கிறார். அந்த மெயில் அவர் என்ன எழுதியிருக்கிறார், இந்த மாதிரி சத்தியங்களை எங்களுடைய பகுதியிலே ஒரு முறை கூட நாங்கள் கேள்விப்பட்டதே இல்லை, ஒரு முறை கூட நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே அறிந்ததே கிடையாது. இந்த சத்தியங்கள் எல்லாம் எத்தனை ஆழமான ஒரு பரிமாணமாக பேசப்படுகிறது. கொஞ்சம் யோசிங்க, அவர்களுக்கெல்லாம் கொடுக்கப்படாது இருக்கக்கூடிய ஒரு விலையேறப்பட்ட காரியத்தை தேவன் உங்கள் கரங்களிலே தருகிறார் என்று சொன்னால் இதை நீங்கள் அலட்சியப்படுத்த ஆரம்பிக்கிறது உண்டானால் இதற்கு பெயர் மதிகேடுன்னு சொல்லலாமா இல்லைன்னு சொல்லலாமா? யோசிச்சு பாருங்க, எது மதிகேடு? ஆண்டவராகிய தேவன் கொடுக்கக்கூடிய சத்திய வித்துக்களை நீங்களும் நானும் அலட்சியமாய் தூக்கி எறிகிறது உண்டானால் மதிகட்டவனாய் நீயும் நானும் வாழ்க்கை வாழ ஆரம்பிக்கிறோம். இந்த சத்தியத்திற்கு எதிர்த்து இருக்கக்கூடிய மதிகேடு நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறது. ஆகவேதான் கர்த்தராகிய தேவன் சொல்கின்றார், கேடான இந்த நிலைகள் உன் வாழ்க்கையிலே மாற்றப்படாது இருக்கிறது உண்டானால் தேவ ராஜ்யத்திலே கடந்து போக உன்னாலும் என்னாலும் ஆகிறது இல்லை. கர்த்தருடைய ராஜ்யத்திற்குள் கடந்து போக வேண்டும் என்று சொன்னால் வசனங்களுக்கு எதிர்த்து இருக்கக்கூடிய ஒரு மனிதனாய் அல்ல, வசனங்களை சிந்தவிடக்கூடிய ஒரு மனிதனாலும் அல்ல, ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினாலே ரூத் என்கின்ற அந்த பெண் எப்படி அந்த போவாசனுடைய வயல் நிலங்களிலே சிதறி கிடக்கக்கூடிய மணிகள் எல்லாவற்றையும் பொறுக்கக்கூடியவளாய் கடந்து போனாலும் அதே போல போடப்படக்கூடிய ஒவ்வொரு வசனங்களையும் இங்கும் அங்கும் தேடி ஆராய்ந்து பொறுக்க ஆரம்பித்தால் மட்டும்தான் அதற்குரிய மகிமையை மறு உலக வாழ்க்கையிலே உங்களாலும் என்னாலும் பெற்றுக்கொள்ள முடியும். ஆகவேதான் கர்த்தருடைய வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின்படி மதிகேடுனா என்ன அர்த்தம்? சொல்லப்படக்கூடிய வார்த்தை போன வாரத்தை காட்டிலும் இந்த பிரசங்கம் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க, இந்த வார்த்தை காட்டிலும் அடுத்த பிரசங்கம் ரொம்ப நல்லா இருக்குமாங்க அப்படின்னு கேட்கறது இல்லை. அந்த பிரசங்கம் உங்களுடைய வாழ்க்கையினுடைய நிலைகளை மாற பண்ண வேண்டியது அவசியம். அந்த கர்த்தருடைய வார்த்தைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளாக பிரவேசித்து ஆண்டவருக்கு உகந்தவனாய் உன்னையும் என்னையும் அது உருமாற்றம் அடைய செய்ய வேண்டியது அவசியம். ஆகவேதான் கர்த்தர் சொல்கின்றார், மதிகட்ட மனம் கேடான இருதயத்தை உருவாக்குகிறது. மதிகட்ட மனம் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? சத்தியத்தை பற்றி அறிவற்ற நிலைகளிலே காணப்படக்கூடிய ஒவ்வொரு மனமும் மதிகட்ட மனம். இந்த சத்தியமான காரியங்களை கேட்க எல்லா ஜனங்களும் இங்கும் அங்கும் ஆவலாய் தேடுவார்களாம். ஆமோஸ் தீர்க்கதரிசியின் புத்தகத்தில் கடைசி காலங்களை பற்றி அவர் எழுதியிருக்கிறதை பார்க்க முடியும். வாலிபர்களும் கன்னிகைகளும் எல்லா விதமான ஜனங்களும் வசனத்தை கேட்கும்படிக்காக ஒரு முனை துவங்கி மறுமுனை மட்டும் கடந்து போவார்கள் அப்படி சொல்லி இந்த வசனத்தை வாசிக்க முடியும். அந்த பகுதி எடுத்தீங்கன்னா வாசிங்க. ஆமோஸ் தீர்க்கதரிசியின் புத்தகத்தில் ஆமோஸ் தீர்க்கதரிசியின் புத்தகம் 8வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிங்க தம்பி. அப்பொழுது அவர்கள் கர்த்தருடைய வசனத்தை தேட இப்ப நீங்க தேடாமலே கொடுக்கப்படுகிறது. அப்பொழுது அவர்கள் கர்த்தருடைய வசனத்தை தேட ஒரு சமுத்திரம் தொடங்கி மறு சமுத்திரம் மட்டும் வடதிசை தொடங்கி கீழ்த்திசை மட்டும் அலைந்து திரிந்தும் அதை கண்டுகொள்ளாமற் போவார்கள். எப்படி போட்டுக்கு பாருங்க, இனி வரக்கூடிய நாட்களிலே கர்த்தருடைய வசனம் கொடுக்கப்படாது கூடிய காலம். அந்த காலத்திலே வடதிசை துவங்கி கீழ்த்திசை வரைக்கும் அவர்கள் இங்கும் அங்கும் அலைந்து ஓடுவார்களாம். ஒரு சமுத்திரம் துவங்கி மறு சமுத்திரம் மட்டும் அவர்கள் வசனத்தை தேடி கடந்து போவார்கள். அவர்களுக்கு வசனம் கொடுக்கப்படாது இருக்கக்கூடிய நிலைகளை பார்க்க முடியும். இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் வசனம் அழைத்து கொண்டு வரப்பட்டு ஆண்டவராகிய தேவனால் கொடுக்கப்படக்கூடிய நிலைகளை பார்க்கிறோம். எத்தனை நல்ல ஒரு நிலையிலே அமர்ந்து கொண்டு எந்த பிரச்சனையும் இல்லாமல் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கக்கூடிய நிலை. இந்த நிலைகளை நீங்களும் நானும் புறக்கணிக்கக்கூடிய தன்மைக்கு பெயர்தான்
மதிகேடுன்னு கர்த்தர் நமக்கு சொல்லுகின்றார். எவ்வளவு சம்பிரமமாய் கர்த்தர் நமக்கு வசனத்தை தரார் பாருங்க. எத்தனை ஆசீர்வாதமான காரியங்களை வைத்து ஆண்டவராகிய தேவனுடைய பிள்ளைகள் அமர்கிறதுக்கு நல்ல ஒரு ஹாலை கொடுத்து உட்கார்வதற்கு, அதாவது அநேக விதமான திருச்சபையில் வந்து பார்த்தீங்கன்னா பாயை கீழே விரிச்சு போட்டுப்பாங்க. பாயில் உட்கார்ந்து பிரசங்கம் கேட்கக்கூடிய நிலை. இன்னைக்கு பாயே வேண்டாம்ப்பா, எல்லா விதமான மக்களும் நாற்காலியிலே வந்து உட்கார்ந்து கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்க வேண்டும். எல்லா விதமான மக்களுக்கும் தேவையான நிறைய ஃபேன்ஸ் போட்டு அத்தனை விதமான மக்களும் எல்லா விதமான கர்த்தருடைய வார்த்தைகளின் ஆழமான விஷயங்களை புரிந்து கொள்ள வேண்டும். எப்படி கர்த்தர் நம்முடைய கரங்களில் தருகிறார் பாருங்கள். இதை நீங்களும் நானும் அலட்சியப்படுத்தினால் இதை போல மதிகேட்டை உலகத்திலே எங்கே உங்களாலும் என்னாலும் பார்க்க முடியும். ஆகவேதான் கர்த்தர் சொல்கின்றார், மதிகட்டவனைப் போல நீயும் நானும் வாழ்க்கை வாழக்கூடாது. இந்த வாழ்க்கைக்கு தன்மைக்கு உரிய காரணங்கள் என்ன என்றால், கேடான மனம் வருகிறது உண்டானால் எது மேன்மை என்கிறதை உணர முடியாத மதிகட்டவனாய் நீயும் நானும் மாற்றப்பட துவங்கி விடுவோம் என்று கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்ல ஆரம்பிக்கிறது. அது மட்டுமில்லாமல் இன்னும் ஒரே ஒரு வார்த்தை நான் சொல்லி முடிச்சிடுறேன். மதிகேடும் இச்சைகளும் நிறைந்த ஒரு வாழ்க்கை. இச்சைக்குரிய வாழ்க்கை என்றால் எதை பற்றி ஆண்டவராகிய தேவனுடைய வசனம் நமக்கு சொல்ல ஆரம்பிக்கிறது என்று பாருங்கள். ஒரே ஒரு வார்த்தை நான் சொல்லி முடிச்சிடுறேன். 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 4 முதல் 7 வரை இருக்கக்கூடிய வசனங்களை வாசியுங்கள். 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 4 முதல் 7 வரை இருக்கக்கூடிய வசனங்களை வாசியுங்கள். அது என்ன சொல்கிறது என்று பாருங்கள். எல்லாரும் ஒரே ஞானபானத்தை குடித்தார்கள். ஒரே ஞானபானத்தை குடித்தார்கள். எப்படியெனில் அவர்களோட கூட சென்ற ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். நல்ல பாருங்க, ஆண்டவராகிய தேவன் கூட போறாரு. அவரைத்தான் ஆண்டவருடைய வசனம் சொல்கிறது ஞான கண்மலைன்னு போட்டிருக்கு. அவர் தரக்கூடிய எல்லா விதமான தன்மைகளிலே அவர்களை ஆண்டவராகிய தேவன் பராமரிக்க துவங்க ஆரம்பித்தார். வாசிங்க. அந்த கண்மலை கிறிஸ்துவே. அப்படி இருந்தும் அவர்கள் அதிகமான பேர்களிடத்தில் தேவன் பிரியமாய் இருந்ததில்லை. ஆதலால் வனாந்திரத்திலே அவர்கள் அழிக்கப்பட்டார்கள். அவர்கள் இச்சித்தது போல. அதற்கு காரணம் என்னன்னு சொல்றாரு பாருங்க. அவர்கள் இச்சித்தது போல நாமும் பொல்லாங்கானவைகளை பொல்லாங்கான காரியங்களை இச்சியாதபடிக்கு இவைகள் நமக்கு திருஷ்டாந்தமாய் இருக்கிறது. அங்க ஆண்டவருடைய வசனம் என்ன வார்த்தை சொல்கிறது? ஞான கண்மலையினுடைய தண்ணீரை குடித்த அவர்கள், ஞான கண்மலையினுடைய எல்லா விதமான நடத்தக்கூடிய காரியங்களை மெய்யாகவே தங்கள் வாழ்க்கையிலே பெற்றுக்கொண்ட மக்கள் அவரிலே திருப்தி அடையாமல் அந்நியமான காரியங்களின் மேல் இச்சை உள்ளவர்களாய் மாற்றப்பட ஆரம்பித்தார். நீங்களும் நானும் திருப்தி அடைய வேண்டும். எதில் திருப்தி அடையணும்? கர்த்தருக்குள் நீங்களும் நானும் திருப்தி அடைய வேண்டும். கர்த்தர் தான் என்னுடைய வாழ்க்கையிலே சகல நிலைகளையும் தரக்கூடிய வலிமை பெற்றவர். இந்த உலகத்திலே இருந்து வரக்கூடிய எந்த விஷயமும் என் வாழ்க்கையிலே திருப்தியான தன்மைகளை தருகிறது இல்லை. ஒரு விஷயத்தை நான் என்னுடைய வாழ்க்கையிலே பெறுகிறது உண்டானால் இதை காட்டிலும் மறு விஷயம் என்னுடைய வாழ்க்கையிலே வர ஆரம்பிக்கிறது உண்டானால் முதல் காரியத்தை நான் தூக்கி எறிய ஆரம்பிச்சிருவேன். ஆரம்ப நாட்களில் காணப்பட்ட மொபைல் ஃபோன் முதல்ல வந்த நோக்கியா என்னுடைய அண்ணனுடைய நண்பருடைய கரங்களிலே கொடுக்கப்பட்டிருந்தது. அது ஒரு மேரேஜ் ஹாலில், அந்த மேரேஜ் ஹாலில் அவருடைய கைகளில் அந்த நோக்கியா ஃபோன் வந்து கொடுக்கப்பட்டு, நோக்கியா ஃபோன் அப்போ வந்து ரொம்ப பெரிய சைஸ், அதாவது இந்த பைய காட்டில் வந்து பெருசாக இருக்கும், ரொம்ப ஹைட்டாக இருக்கும் பாருங்க. அந்த நோக்கியா ஃபோனை வந்து அவர் வந்து கையில் வைத்திருந்தார். கையில் வைத்திருக்கக்கூடிய அவருக்கு நிறைய கால்ஸ் வர ஆரம்பிச்சு. அப்போ தான் முதல்ல அந்த ஃபோன் வந்திருக்கக்கூடிய ஒரு நிலை. அவர் வந்து என்ன செஞ்சார் பாருங்கள், அதாவது அந்த மேரேஜ் ஃபங்க்ஷனை வந்து நடத்த வேண்டும். எனக்கு அந்த மேரேஜ், அதாவது என்னைத்தான் வந்து நடத்த கூப்பிட்டுருக்காங்க. நான் அவரை பார்த்து சொன்னேன், அண்ணன் நீங்கள் வந்து எல்லா காரியத்தையும் நீங்களே செய்யுங்க, நான் அந்த ஜெபத்தை மட்டும் நான் செஞ்சு முடிச்சிடேன்னு சொல்லி அவர் நடத்தும்படிக்காக அந்த செய்தியெல்லாம் கொடுக்கக்கூடிய அந்த நிலைகளை அவர் வந்து தன்வசமாக எடுத்துக்கொண்டு போக ஆரம்பிக்கின்றார். அப்போ போகக்கூடிய நேரத்தில் என் கையில் அந்த நோக்கியா ஃபோனை கையில் கொடுத்துட்டார். கையில் கொடுத்தா என்னை கையிலே பிடிக்க முடியல, அவ்வளோ சந்தோஷம். அது பார்த்தா இவ்வளோ பெரிய ஃபோனா. அந்த ஃபோனை கையில் வைத்துக்கொண்டு இங்கும் அங்கே அது திடீர்னு சொல்லி உள்ளே இருக்கக்கூடிய இடத்துல ஒரு அந்த ஃபோன் கால் வந்துருச்சு. ஃபோன் கால் வந்தால் நான் அங்கேயே அந்த ஃபோன் காலை அட்டெண்ட் பண்ணி, அவர் ஏற்கனவே சொல்லி கொடுத்துட்டு போயிருக்கிறார், இந்த ஃபோன் வருகிறது உண்டான பச்சை கலர் பட்டனை அமுக்குப்பா, அமுக்கிட்டு அதன் பின்பதாக நீ அதை உன்னுடைய காதலை வைத்துக்கொள்ள ஆரம்பிக்கிறது உண்டானால் அது சத்தம் கேட்கும், அதுக்குரிய பதிலை நீ சொல்ல வேண்டும். அங்கேயே மேடையில் உட்கார்ந்து கொண்டு அந்த ஃபோனில் இருக்கக்கூடிய இந்த பச்சை கலர் பட்டனை அமுக்கி நான் அந்த என்னுடைய செவிகளில் வைத்த மாத்திரத்தில் அந்த மனிதன், அங்கே இருக்கக்கூடிய மனுஷன் சொல்கிறான், ஐயா ரொம்ப சத்தமாக இருக்குது, வெளியே வந்து பேசுங்க அப்படின்னு சொல்லுகிறார். அந்த ஃபோனை தூக்கி கொண்டு வரக்கூடிய நேரத்தில் எல்லாரும் பார்த்து கேட்குறாங்க, இது என்னங்க கேட்குறாங்க. எனக்கும் மகாபெரிய ஒரு சந்தோஷம், மகாபெரிய ஒரு நல்ல ஒரு காரியமாக எல்லா மக்களுக்கு முன்பதாக இருக்கக்கூடிய ஒரு நிலையோடு கூட இந்த நோக்கியா ஃபோனை பார்க்கக்கூடிய நேரத்தில் அந்த நாட்கள் அவ்வளோ பெரிய ஒரு சந்தோஷம்.
இப்போ அந்த நோக்கியோ ஃபோனை உங்கள் கையில் இப்போ நான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ப்ரெசன்டேஷனை வாங்கி கொடுக்குறேன்னு வச்சுங்களேன், ஒரு ஐஃபோன் கவரில் உள்ள ஒரு நோக்கியோ ஃபோனை உள்ளே வச்சு கொடுக்குறேன்னு வச்சுங்க, பிரித்து பார்த்த உடனே நீங்கள் பார்க்குறீங்க, என்னையா அது வெளியே பார்த்தா ஐஃபோன் கவர் வச்சுருக்கிறீங்க, உள்ளே பார்த்தா நோக்கியோ ஃபோனை உள்ளே வச்சு கொடுத்துருக்கிறீங்க. பழைய காலத்து ஃபோன் அது வந்து பார்த்தீங்கன்னா மேலே, அதாவது இந்த ரிலையன்ஸ் மொபைலில் வந்து பக்கத்தில் ஒரு இது வேறு அந்த ஆண்டனா மாதிரி வேறு போட்டிருக்கும். அந்த மாதிரி ஒரு மொபைலை தூக்கி கொடுக்குறீங்களே சொல்லி அவர்களுடைய வாழ்க்கையிலே அவைகளை ஏற்றுக்கொள்ள முடியாத திருப்தியற்ற நிலை காணப்படுகிறதை பார்க்க முடியும். கர்த்தராகிய தேவன் எதை என் வாழ்க்கையிலே தருகிறாரோ அதில் நான் என்னுடைய மனதிலே திருப்தி உள்ளவனாய் காணப்பட வேண்டியது அவசியம். எதை கர்த்தர் தருகின்றார், எனக்கு என்னுடைய அழைப்பு இதுதான் அப்படின்னா இதில் நான் திருப்தியாக இருக்கணும். என்னுடைய அழைப்பை விட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய மனுஷனுடைய வயல் நல்லா விளையுது, அந்த ஒரு காரியத்தை நான் வைத்துக்கொள்ள நல்லா இருக்குமே, யோசிக்கக்கூடாது. இதை காட்டிலும் இந்த ஒரு காரியம் என்னுடைய வாழ்க்கையில் இருந்தால் நல்லா இருக்குமே, யோசிக்கக்கூடாது. எனக்கு என்ன காரியத்தை ஆண்டவராகிய தேவன் தந்திருக்கிறாரோ அதிலே நான் திருப்தி அடையக்கூடிய ஒரு நிலை. அந்த வசனத்தில் என்ன போட்டு பாருங்க, ஞான கண்மலையாகிய கர்த்தரே வந்து அவர்களுக்கு நீரை தர ஆரம்பித்தாலும், ஞான கண்மலையாகிய கர்த்தரே வந்து அவர்களுக்கு போஜனத்தை தர ஆரம்பித்தாலும் அவர்கள் வனாந்தர வெளியிலே இச்சை உள்ளவர்களாய் மாற்றப்பட்டு போனாங்க. வனாந்தர வெளியிலே இச்சை உள்ள ஒரு மக்கள் தான் அர்த்தம். கர்த்தராகிய தேவன் தரக்கூடிய விஷயத்தில் திருப்தி அடையாத ஒரு மனம் வருகிறது உண்டானால் இச்சை நம்முடைய வாழ்க்கையிலே பற்றி பிடிக்க ஆரம்பிச்சிடும். இச்சை என்கிறது எதை நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவராகிய தேவன் சொல்கின்றார், சாத்தானுக்குரிய விஷயங்கள் உங்களையும் என்னையும் ஈர்க்க ஆரம்பிக்கிறது உண்டானால் நீயும் நானும் இன்னும் கர்த்தராகிய தேவனுக்குள் திருப்தி பெறல. ஆண்டவராகிய தேவனே நம்முடைய வாழ்க்கையில் எல்லாவற்றிற்கும் எல்லாமுமாய் என்றைக்கு உன் வாழ்க்கையிலே காணப்பட ஆரம்பிக்கிறாரோ உன் கண்களும் என் கண்களும் அந்நியமான காரியத்தின் மேல் ஒரு நாளும் பறக்கடிக்கப்படுகிறதே இல்லை. அதை நீயும் நானும் கண்களை கொண்டு கூட பார்க்க மாட்டோம், திரும்பி கூட பார்க்க மாட்டோம். ஏனென்றால் என் கர்த்தர் எனக்கு போதுமானவராய் இருக்கிறார், அவரில் நான் திருப்தியான ஒரு வாழ்க்கை வாழுகிறேன். எல்லா காரியத்தையும் தரக்கூடிய கர்த்தருக்குள் நான் என்னுடைய ஜீவியம் காணப்பட ஆரம்பிக்கிறதுனாலே எதன் மேலும் என்னுடைய மனம் மெய்யாகவே பற்றி பிடிக்கிறது இல்லை என்கின்ற மனம் எப்பொழுது வர ஆரம்பிக்கிறது. உலகத்திலே காணப்பட்டிருக்கக்கூடிய அநேக விதமான நிலைகள் அப்போஸ்தல மக்களாகிய காணப்படக்கூடிய தேவனுடைய பிள்ளைகளை பாதிக்கும்படிக்காக வந்த பொழுது அவர்கள் எவ்வளவேனும் உலகத்தின் மேல் தன்னுடைய கண்களை திருப்பாமல் கர்த்தராகிய தேவனையே பின்பற்றி ஓடினதற்கு காரணம் கர்த்தரிலே திருப்தி பெற்ற ஒரு வாழ்க்கை. இந்த நிலை நம்முடைய வாழ்க்கையிலே வருகிறதால் கேடான மனமற்ற ஒரு வாழ்க்கை என்று கர்த்தர் நமக்கு சொல்லுகின்றார். கேடான மனம் வாழ்க்கையிலே வருகிறது உண்டானால் தேவனில் திருப்தி அடையாமல் அந்நியமான காரியங்களில் உங்களையும் என்னையும் அறியாத மனம் அங்கும் இங்கும் மெய்யாகவே அலைந்து போகிறதை பார்க்க முடியும். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, ஒரு காரியத்தை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே தருகிறது உண்டானால் அதிலே நீங்களும் நானும் திருப்தியான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். எனக்கு நீங்கள் இந்த காரியத்தை தந்திருக்கிறீங்க, அது எனக்கு போதும் ஆண்டவரே, இந்த ஒரு நிலை என்னுடைய வாழ்க்கையில் தந்திருக்கிறீங்க, இது எனக்கு போதும். அந்த நாட்களிலே காணப்பட்ட அந்த சாதாரணமான ஒரு மொபைல் ஃபோனை என்னுடைய கரங்களை தந்தீங்க, உனக்கு இது போதும்பான்னு சொல்லி கொடுத்தீங்க. இந்த நிலைகளை தாண்டி இன்னும் எனக்கு வேண்டும் ஆண்டவரே, இப்போ இருக்கக்கூடிய லேட்டஸ்ட் எடிஷன் எனக்கு வேண்டும் ஆண்டவரே. இல்லை இல்லை, தேவன் தந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு காரியத்தையும் நீயும் நானும் திருப்தியாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனம் வந்தால்தான் கேடான இருதயமாய் உன் இருதயமும் என் இருதயமும் காணப்படுகிறது இல்லை. கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையை, இந்த கேடுகள் நம்முடைய வாழ்க்கையிலே வர ஆரம்பிக்கிறது உண்டானால் இருதயத்தை அவைகள் கெட்டு போக பண்ண ஆரம்பித்து தேவனுக்கு முன்பதாக நிற்க முடியாத மனிதனாய் உன்னையும் என்னையும் உருவாக்க ஆரம்பித்து விடுகிறது. பலதரப்பட்ட காரியங்களிலே என்னையே நான் மெச்சிக்கொள்ளக்கூடிய ஒரு வாழ்க்கை, என்னிலே நான் திருப்தி அடையக்கூடிய ஒரு வாழ்க்கை, என்னையே நான் மேய்க்கக்கூடிய ஒரு தன்மை, இன்னும் நான் மன மேட்டிமையாய் வாழக்கூடிய ஒரு நிலை என்று சொல்லி பலதரப்பட்ட காரியங்களை பற்றி நாம் கற்றுக்கொள்ள ஆரம்பித்தோமே. நம் வாழ்க்கையிலே எங்காகிலும் இப்படிப்பட்ட கிரியைகள் காணப்படுகிறது உண்டானால் இன்றைக்கு ஆண்டவராகிய தேவனுக்கு முன்பதாக உங்களையே ஒப்புக் கொடுத்து கர்த்தராகிய தேவனுடைய கிருபைகளை பெறும்படியாக உம்மிலே நான் திருப்தி அடையவும், என்னுடைய கண்கள் இங்கும் அங்கும் பறக்கடிக்கப்படாமல் உம்மிலே நான் நிலைத்து வாழவும் எனக்கு ஏற்ற கிருபையை தாரும் என்று கர்த்தரை நோக்கி நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிக்கிறது உண்டானால் கடைசி கால ஓட்டத்திலே சரியான அந்த ஓட்டத்தின் இறுதியை எட்ட உங்களாலும் என்னாலும் ஆகும் என்கிறதில் சந்தேகமில்லை. தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். கர்த்தர் பேசின இந்த வார்த்தையின் அடிப்படைக்காக கர்த்தரை நோக்கி நம்ம ஜெபிக்கலாம். பரிசுத்தமுள்ள தேவன் நம்மோடு கூட பேசி சொன்ன வார்த்தைகள், அவருடைய பரிசுத்தமுள்ள சத்தம் நமக்கு சொன்னது, ஆண்டவராகிய தேவனுக்கு முன்பதாக கேடற்ற மனம் நம் வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும். கேடான தன்மைகளை பற்றி கர்த்தர் நமக்கு சொன்னார். நம்மையே மெச்சிக்கொள்ளக்கூடிய ஒரு வாழ்க்கை, மன மேட்டிமையாய் காணப்படக்கூடிய நிலைகள், என்னுடைய ஒவ்வொரு விதமான காரியங்களிலும் நான் என்னிலே திருப்தி அடையக்கூடிய ஒரு வாழ்க்கை என்று சொல்லி பலதரப்பட்ட விஷயங்களை பற்றி கர்த்தர் எனக்கு கற்பித்து தர ஆரம்பித்தார். இரண்டாவது கேடு, மதிகெட்ட வாழ்க்கை, மகா பெரிய ஒரு கேடு. கர்த்தருடைய வசனத்திற்கு
எதிர்த்து நிற்கக்கூடிய தன்மை, கர்த்தருடைய வசனங்களை அலட்சியமாய் நினைவு கூறக்கூடிய தன்மை, அவைகளை பற்றியதான மேன்மைகளை உணர முடியாத தன்மைகள் எல்லாம் மதிகேடு என்கிறதை பற்றி கர்த்தருடைய வேதம் சொல்லிற்றேன். இரண்டாவது காரியமாய் இச்சிக்கப்படக்கூடிய ஒரு வாழ்க்கை, கர்த்தரில் திருப்தியடையாமல் மற்றவைகளை பற்றியதான நாட்டம் நம்முடைய வாழ்க்கையிலே வருகிறது உண்டானால் இச்சைகள் நிறைந்த மனிதனாய், மதிகெட்டவனாய், ஆண்டவராகிய தேவனுக்கு முன்பதாக கேடான மனம் பெற்றவனாய் நீங்களும் நானும் காணப்படுவோம் என்று கர்த்தராகிய தேவன் சொன்னாரே. உனக்கு கொடுக்கப்பட்ட வரங்களிலே திருப்தியாயிரு. உனக்கு கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு ஓட்டத்திலே திருப்தி உள்ளவனாய் நீ காணப்படு. இப்படி நமக்கு உண்டான காரியங்களை பாராமல் மற்றவனுக்குரிய விஷயத்தை நீங்களும் நானும் பார்க்கிறது உண்டானால் ஆண்டவருடைய வேதம் சொல்கிறதைப் போல கேடுபாடுகள் நிறைந்த இருதயம் உள்ளவனாய் நீங்களும் நானும் மாற்றப்பட முடியுமே. கர்த்தாவே, இந்த வார்த்தைகளின் அடிப்படையிலே என்னை பரிசுத்தப்படுத்தும், என்னை தேவனுக்கு முன்பதாக சுத்தமானாய் நான் காத்துக்கொள்ள எனக்கு கிருபையை தாரும் என்று கர்த்தரை நோக்கி நம்ம ஜெபிக்கலாமா? நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. இந்த வார்த்தைகளை கேட்டு உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே கேடான மனம் அவர்கள் வாழ்க்கையை விட்டு கடந்து போக கிருபைகளை தர வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். தங்களையே மெச்சிக்கொள்ளக்கூடிய ஒரு வாழ்க்கை, தங்களிலே தாங்களே திருப்தி அடையக்கூடிய ஒரு வாழ்க்கை, மன மேட்டிமையோடு கூட வாழக்கூடிய சகல நிலைகளையும் புறம்பே தள்ளி ஆண்டவராகிய தேவனுக்கு முன்பதாக மதிகேடுகளை அக்கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் அப்புறமாக்கி போட்டு இச்சிக்கப்படக்கூடிய ஒவ்வொரு நிலைகளையும் தாண்டி தேவனுடைய விருப்பத்தின்படியே கேடற்ற இருதயமாய் தங்கள் இருதயத்தை உமக்குள் காத்துக்கொள்ள ஏற்ற வல்லமைகளை நீர் அவர்கள் வாழ்க்கையிலே தர வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். சொல்லப்பட்ட வசனங்கள் யாருக்கோ அல்ல, இங்கு வந்திருக்கக்கூடிய எங்கள் ஒவ்வொருவருக்காக நீர் பேசின வார்த்தைகள் என்பதை அறிந்து இவைகளை நாங்கள் எங்கள் மனதார ஏற்றுக்கொண்டு அவைகளுக்கேற்ற வளர்ச்சிகளின் ஊடாக கடந்து வர ஏற்ற கிருபைகளை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொரு பிள்ளையினுடைய வாழ்க்கையிலும் அப்படியே கேடுபாடுகள் நிறைந்த இருதயத்தினுடைய காரியங்களை அப்புறமாக்கி போட்டு தேவனுக்கு பிரியமுள்ள வாழ்க்கை வாழ உம்முடைய ராஜ்யத்தை வந்து அடையக்கூடிய மக்களாய் ஒவ்வொருவரும் காணப்பட கிருபை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை ஆமேன் என்று சொல்லி நாம் பெற்றுக்கொள்ளுவோம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். அல்லேலூயா, 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 ஆமென். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.